குன்றத்தூர் முருகப்பெருமானின் திருக்கோயிலில் உச்சிக்கால பூஜை நடைபெற்று கொண்டிருந்தது. மணி ஓசையும் நாதஸ்வர இசையும் ஒன்றோடொன்று கலந்தபடி ஓம் சரவணபவா என்ற பக்தர்களின் கோஷம் மலையெங்கும் எதிரொலித்தது. குளிர்ந்த தென்றல் காற்று கோயில் வளாகத்தை வருடி சென்றது. கோயிலை சுற்றி பக்தர்கள் அமர்ந்து மலை காட்சியை ரசிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த கற்சிற்ப இருக்கைகள் அமைதியாக அந்த சூழலை அலங்கரித்தது. அந்த இருக்கைகளில் ஒன்றில் 18 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் சிவந்து வீங்கியிருந்தன. கண்ணீர் நிற்கவே இல்லை. இமைகளை தாண்டி வழிந்த கண்ணீரை துடைக்க கூட மனமில்லாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். அவனுடைய மனதுக்குள் நடந்த போராட்டம் மிகவும் கொடூரமானது. வளர்ந்து வரும் பிரபல தொலைக்காட்சி நடிகையான தனது தாயைப் போலவே நடிப்பு துறையில் சாதிக்க வேண்டும் என்பது அவனுடைய கனவு. ஆனால் அந்த கனவை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் அவன் தாயின் உறுதி. அந்த ஆசையை சொன்னதற்காகவே இன்று அவள் முதல் முறையாக அவனை அடித்திருக்கிறாள். கோபத்தில் வார்த்தைகளாலும் காயப்படுத்தியிருக்கிறாள். பிறந்த நாளிலிருந்து தாயின் அரவணைப்பிலேயே வளர்ந்தவன், தந்தை யார் என்பதையே அறியாதவன், உலகமே தாய்தான் என்று நினைத்து வாழ்ந்தவனுக்கு அதே தாய் கை நீட்டி அடித்தது அவன் மனதை நொறுக்கிவிட்டது. இனிமேல் அந்த வீட்டுக்கு திரும்பி போகக்கூடாது. அம்மாவின் முகத்திலேயே விழிக்கக்கூடாது. அந்த வயதிலேயே அப்படி ஒரு பிடிவாதமான முடிவை எடுத்திருந்தான். கண்களை மூடி அமர்ந்திருந்த அவன் கன்னத்தில் திடீரென்று சில் என்று ஒரு கரம் பட்டது. பட்டென்று கண்களை திறந்தவன் தன் முன் நின்றிருந்த சிறுமியை பார்த்தான். ஒரு 14 வயது இருக்கும். முகம் முழுக்க குறும்பும் கண்களில் அப்பாவித்தனமும் இருந்தது. அவற்றை விட அதிகமாக ஒரு அக்கறையும் தெரிந்தது. அவன் கண்ணீரை துடைக்கத்தான் அவள் கையை நீட்டி இருக்கிறாள். ஆனால் அடுத்த நொடியே அவன் அவள் கையை தட்டி விட்டு விட்டான். எதுக்காக என்ன தொட்ட? ஏன்? நீ யாரு? அவன் குரலில் இருந்த கோபம் முழுவதும் அந்த சிறுமியின் மேல் பாய்ந்தது. ஒரு கணத்திற்கு முன்பு அழுது கொண்டிருந்தவன் அடுத்த கணமே இவ்வளவு கோபமாக மாறியதை பார்த்து அவள் கண்களில் வியப்பு. அடடா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்த, இப்போ என்னடானா இவ்வளவு கோபமாக கேட்குற? எப்படி இப்படி ஒரு நொடியில் முகத்தை மாற்றிக்கிட்ட? உண்மையான ஆச்சரியத்தோடு தான் கேட்டாள். அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் மீண்டும் கேட்டான். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என் பேர் மிதிலா. நானும் என் அம்மாவும் சென்னை சாலிக்கிராமத்திலிருந்து இங்கே சாமி கும்பிட வந்திருக்கிறோம். போதுமா? இப்போ சொல்லு, நீ யாரு? ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்ருக்க? அவள் ஆர்வமாக கேட்டாள். உன்னை விட வயசில் பெரியவனா இப்படித்தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா? அந்த நிலையிலும் அவன் அதிகாரமாக கேட்க மிதிலா சிரித்தாள். எங்கள் வீட்டில் பெரியவங்க யாருமே இப்படி உட்காந்து அலறதை நான் பார்த்ததே இல்லை. இந்த வயசில் உனக்கு எப்படி அப்படி ஒரு சோகம்? அவள் கிண்டலாக கேட்க அவன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். இந்த வயசுலேயே இவ்வளவு தெளிவாக பேசுகிறாளே! அவன் மனதுக்குள் தோன்றிய எண்ணத்தை அவள் படித்து விட்டது போல. என்ன அப்படி பார்க்குற? நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லலையே என்று புருவத்தை உயர்த்தினாள். அது என் சொந்த விஷயம். அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியமில்லை. நீ சாமி கும்பிட வந்தியா? கும்பிட்டுட்டியா? கிளம்பு போ என்றவன் முகத்தை திருப்பி கொண்டான். அப்படி எப்படி கிளம்ப முடியும்? நாங்கள் இந்த ஊர்க்காரங்க. இது மலை கோயில். நீ இப்படி தனியாக உட்காந்துருக்குற, அழுதுட்டுருக்கிறது. கோபத்தில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டினா அப்புறம் இந்த ஊருக்கும் கெட்ட பெயர் தானே. இது அமைதியான கோயில். இங்கே யாராவது இப்படி அழுதுட்டு இருந்தா பயமாக இருக்காதா? தன் வயதுக்கு மீறிய முதிர்ச்சியோடு பேசினாள் மிதிலா. அவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்தவன், எனக்கும் இந்த கோயிலை நல்லாவே தெரியும். நான் எந்த தப்பான காரியமும் பண்ணிக்க மாட்டேன். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு என்றான். அந்த நேரத்தில் மிதிலா என்ற பெண் குரல் அவள் அருகே கேட்டது. திரும்பி பார்த்த மிதிலா மகிழ்ச்சியாக எழுந்து நின்றாள். அம்மா என்று ஓடி வந்தாள். அவள் தாய் இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, யார் இந்த பையன்? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க என்று மெதுவாக கேட்டாள். சும்மா பேசிகிட்டு இருந்தம்மா என்று அப்பாவியாக பதில் அளித்தாள் மிதிலா. ஓஹோ, 2 பேரும் அவ்வளோ பெரிய மனுஷங்களா? என்ன விஷயம் இவ்வளோ தீவிரமாக பேசிகிட்டு இருந்தீங்க என்று சிரித்தபடியே கேட்டாள் மேகலா. அவரது கேள்விக்கு மிதிலாவும் சிரித்தாள். இவர் ஏதோ ரொம்ப வருத்தத்தில் இருந்தார் மம்மி, அதுதான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? நீ எப்போ இவ்வளோ பெரிய மனுஷியான? அடுத்து கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பிக்க போறியா என்று மகளை கிண்டல் செய்துவிட்டு சிரித்தார். பிறகு அந்த சிறுவனின் அருகில் வந்து அமர்ந்தவர் அவன் கண்களில் இன்னும் கண்ணீர் தேங்கி இருப்பதை பார்த்ததும் அவரது முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. என்ன கண்ணா, ஏன் இப்படி அழுதுட்ருக்க? அம்மா அப்பா யாரும் கூட வரலையா என்று மென்மையாக கேட்டாள். சத்யதேவ் தலை குனிந்தபடியே இருந்தான். பதில் சொல்லவில்லை. சொல்லுடா கண்ணா, ஏன் அமைதியாக இருக்க? என்ன ஆச்சு என்று அவனது தாடையை மெதுவாக தூக்கி முகத்தை பார்த்தார் மேகலா.
அந்த அன்பான தொடுதல் அவன் மனதை மேலும் பலவீனப்படுத்தியது. கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது, உதடுகள் நடுங்கியது. ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தான், ஆனால் வார்த்தைகள் மட்டும் வெளிவரவே இல்லை. அவனது நிலையை புரிந்து கொண்ட மேகலா அவனை வற்புறுத்தவில்லை. சரிடா, உன் பேர் என்ன கண்ணா என்று மெதுவாக கேட்டார். சில நொடிகள் கழித்து சத்யதேவ் என்று மெல்ல சொன்னான். ரொம்ப அழகான பேர், உன்னையும் பார்க்க ரொம்ப அழகாத்தான் இருக்குது. ஆனால் இந்த கண்ணீரோட உன் முகத்தை பார்த்தா தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்று கூறியவர் அவன் தோளில் அன்பாக கை வைத்தார். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்ய முடியும். மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டா அது யாருக்கு தெரிய போகுது? சத்யதேவ் அமைதியாக இருந்தான். மேகலாவே தொடர்ந்தார். இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நாம் ஒருத்தரால் மட்டுமே சமாளிக்க முடியாது கண்ணா. நம்மை விட அனுபவம் அதிகமாக இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறப்போ 100% தீர்வு கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்குமில்ல. அவரது ஒவ்வொரு வார்த்தையும் சத்யதேவின் மனதை மெதுவாக தொட்டது. என்னால் ஆனால் எந்த உதவியும் நான் செய்வேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மனசில் என்ன கஷ்டம் இருக்குது என்று என்கிட்ட சொல்லணும். சொல்லுக்கண்ணா, என்ன ஆச்சு? அன்பு கலந்த அந்த குரலில் தாய்மையின் ஈரம் நிறைந்திருந்தது. சத்யதேவ் மெதுவாக தலை நிமிர்ந்து மேகலாவின் முகத்தை பார்த்தான். சொல்வதா வேண்டாமா? தனக்குள் போராடி கொண்டிருந்தான். பல வருடங்களாக தெரிந்த ஒருவரைப் போல அவர் காட்டிய பாசம் அவன் மனதை உருக்கி கொண்டிருந்தது. ஆனால் தன் மனக்காயத்தை அந்நியரிடம் பகிர்ந்து கொள்ள தயக்கம் இன்னும் அவனை விட்டு அகலவே இல்லை. சில நொடிகள் மனதுக்குள் போராடிய சத்யதேவ் இறுதியாக ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு பேசத் தொடங்கினான். எங்கள் அம்மா வளர்ந்து வர்ற சீரியல் நடிகை, எனக்கும் அந்த துறையில் தான் வரணும்னு ரொம்ப ஆசை. நானும் நடிக்க போகிறேன்னு சொன்னதுக்கு தான் அம்மா ரொம்ப கோபப்பட்டுட்டாங்க, திட்டினாங்க, ஏன் அடிக்கக்கூட செஞ்சாங்க. அந்த தொழில் உனக்கு வேண்டாம், நல்லா படித்து டாக்டராவோ இன்ஜினியராகவோ ஆகணும்னு வற்புறுத்துறாங்க. ஆனால் எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லையே. நடிப்பு தானே எனக்கு பிடிக்குது. எனக்கு உயிர், பெரிய நடிகனாக வரணும்னு கனவு. அதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? அவங்க ஆசைப்படி தான் நான் வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஏன் ஆசையை ஏன் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க? நான் நடிகனாக ஆகணும்னு ஆசைப்படுறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா என்று மனதில் தேங்கியிருந்த வேதனையை ஒரே மூச்சில் கொட்டி தீர்த்தான். மேகலா அவனை அமைதியாக பார்த்தார். அவனுடைய கோபத்தை விட அந்த கோபத்தின் பின்னால் இருந்த ஏக்கந்தான் அவருக்கு தெளிவாக புரிந்தது. மெல்லிய புன்னகையுடன் அவர் பேச ஆரம்பித்தார். நீ நடிகனா ஆகணும்னு ஆசைப்படுறது தப்பே இல்லைப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும், அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் உன் அம்மா அந்த துறையிலேயே இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குது, என்ன சோதனை இருக்குது, எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு நேரடியாக பார்த்துருக்காங்க. அதனால தான் உன்னை அந்த பாதையில் அனுப்ப பயப்படுறாங்க. சத்யதேவ் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். டாக்டரோ இன்ஜினியரோ ஆகணும்னு சொல்கிறதும் தப்பில்லை. நீ நல்ல நிலைமைக்கு வரணும், பாதுகாப்பான வாழ்க்கை வாழணும்னு ஒரு தாய் நினைக்கிறது இயல்பு தானே. அந்த வார்த்தைகள் சத்யதேவுக்கு பிடிக்கவில்லை. ஏன் நடிகங்கிறதுக்கு கௌரவமான வேலை இல்லையாது? எல்லா தொழிலுக்கும் மரியாதை இருக்குது. மற்றவங்க பார்க்குற பார்வையில் தானே வித்தியாசம் இருக்குது. தவிர செய்கிற தொழிலில் எந்த குறையும் இல்லையே. எனக்கு நடிக்கிறது பிடிக்கிறது, அதையே யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி தானே அட்வைஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கும் இந்த தொழில் பிடிக்கல போல, அதனால தான் எனக்கு எதிராகவே பேசுகிறீங்க என்று உணர்ச்சி வசப்பட்டு குற்றம் சாட்டி பேசினான். அவனுடைய கோபம் அதிகரிப்பதை பார்த்த மிதிலா மெதுவாக தாயின் கைகளை பிடித்தெழுத்தாள். அம்மா, எதுக்குமா இவ்வளோ பேசிகிட்ருக்க? வா போகலாம், தாத்தா வீட்டில் காத்துட்ருப்பாங்க என்று அழைத்தாள். ஆனால் மேகலா எழுந்திருக்கவில்லை. கொஞ்சம் இருமா மிதிலா, வருத்தத்தில் இருக்கிற ஒரு பையனை பாதியில் விட்டுட்டு போகிறது சரியில்லையே என்று மகளை அமைதிப்படுத்திவிட்டு மீண்டும் சத்யதேவை நோக்கி திரும்பினாள். சத்யா, நான் உனக்கு எதிராக பேசலைப்பா, உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். அம்மா எப்போவுமே பிள்ளைகளுக்கு நல்லதைத்தான் நினைப்பாங்க. சத்யதேவ் உடனே தலையசைத்தான். அது முடியாது. அம்மா சொல்கிறதுக்காக என்னோட மனசெல்லாம் மாற்றிக்க முடியாது. எனக்கு பிடிக்காத படிப்பை படித்து பெரிய வேலைக்கு போனாலும் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேனே. எனக்கு பிடிச்ச தொழிலில் இருந்தால் மட்டும்தானே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். எனக்கு நடிப்பு தான் பிடிக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகளில் உறுதியும் பிடிவாதமும் கலந்திருக்க அதை அமைதியாக கவனித்து கொண்டிருந்த மிதிலாவின் கண்களில் திடீரென்று ஒரு யோசனை மின்னியது. தாயின் கையை மீண்டும் பிடித்தவள் ஆர்வமாக சொன்னாள். அம்மா, தாத்தாவுக்கு தெரிஞ்ச நாடக குழுக்கள் நிறைய இருக்குல்ல, அவர்கிட்ட சொல்லி இவருக்கு அங்கே ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுத்தா என்ன? சினிமா இல்லைனாலும் மேடை நாடகத்தில் ஆரம்பிக்கலாமில்ல, இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் இல்லை?
அவள் சொன்ன யோசனையை கேட்டவுடன் சத்யதேவின் கண்கள் ஒளிர்ந்தன. முதல் முறையாக அவன் முகத்தில் நம்பிக்கை கலந்த புன்னகை மலர்ந்தது. நன்றியுடன் மிதிலாவை பார்த்தான். மேகலாவுக்கு அந்த யோசனை சரியாகவே தோன்றியது. அதுவும் நல்ல ஐடியா தான். சரி சத்யா, எங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். அவருக்கு நிறைய நாடக குழு நண்பர்கள் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தர முயற்சி பண்ணுறேன் என்று புன்னகையுடன் கூறினார். அந்த ஒரு வாக்கியம் சத்யதேவின் மனதில் மீண்டும் நம்பிக்கையை விதைத்தது. வார்த்தைகள் ஏதும் வரவில்லை. ஆனால் நன்றியால் நனைந்த அவன் பார்வை மேகலாவுக்கும் மிதிலாவுக்கும் 1000 முறை நன்றி சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படின்னா சரி என்று கூறிய மேகலா தன் கைப்பையை திறந்தார். அதிலிருந்து 2 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து சத்யதேவின் கைகளில் வைத்தார். இந்த பணத்தை வச்சுக்கோ கண்ணா, இதில் நான் ஒரு முகவரி எழுதியிருக்கேன். இந்த முகவரிக்கு போய் எங்கள் அப்பாவை பாரு, நான் அனுப்பினேன்னு சொல்லு. அவர்கிட்ட நான் முன்னாடியே பேசிடுறேன். அவர் உனக்கு தெரிஞ்ச நாடக குழுவில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கித்தர முயற்சி பண்ணுவார் என்று கூறியவர் ஒரு சிறிய காகிதத்தில் முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் எழுதி அவனிடம் கொடுத்தார். ஆனால் ஒரு விஷயம் சத்யா என்று சிறிது இடைவெளி விட்டவர் அவன் கண்களை நேராக பார்த்தார். வாய்ப்பு கிடைக்கிறது முக்கியமில்லை, அந்த வாய்ப்பை உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் காப்பாற்றிக்கிறது தான் முக்கியம். முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடும் உன் தொழிலில் நீ உழைச்சா ஒரு நாள் மிகப்பெரிய நடிகனாக கூட வரலாம். அப்படி பெரிய இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்ன இந்த ஆன்ட்டியையும் இந்த குட்டி தோழியையும் மறந்துடக்கூடாது என்று சிரித்தபடியே கூறினார். அவரது வார்த்தைகளை கேட்ட சத்யதேவுக்கு உற்சாகம் மிகுதியாக தலையசைத்தான். அவனது கைகளிலிருந்த 2 500 ரூபாய் நோட்டுகளை மீண்டும் மீண்டும் திருப்பி பார்த்தான். அது வெறும் பணமாக அவனுக்கு தெரியவில்லை, அவன் கனவின் முதல் முதலீடாக தோன்றியது. சில நிமிடங்களுக்கு முன்பு கண்ணீரால் வாடியிருந்த அவன் முகம் இப்போது புதிய நம்பிக்கையால் ஒளிர்ந்தது. கண்களில் தெரிந்த சோகத்தை நம்பிக்கை மெதுவாக மாற்றிக்கொண்டிருந்தது. அதை பார்த்த மேகலாவின் மனமும் திருப்தியடைந்தது. சரி சத்யா, நாங்கள் கிளம்புறோம் கண்ணா, கவனமாக வீட்டுக்கு வா. அம்மா கிட்ட கோபப்படாமல் அமைதியாக பேசிப்பார், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று அன்போடு கூறிவிட்டு கிளம்பினார். மிதிலாவும் புன்னகையோடு கையசைத்தாள். பை சத்யா, சீக்கிரமாக பெரிய நடிகனாக ஆகணும் என்று குறும்பாக சொல்லிவிட்டு தாயின் கையை பிடித்து கொண்டு நடக்கத் தொடங்கினாள். மலைப்படிகளில் இறங்கி தொலைவுக்கு செல்லும் அவர்களின் உருவத்தையே சத்யதேவ் அசையாமல் என்று பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் கண்களிலிருந்து மறையவும் அவன் அங்கேயே நின்றிருந்தான். ஊரெங்கும் தேடி அலைந்த பிறகுதான் சத்யதேவ் முருகன் கோயிலில் இருப்பதாக யாரோ சொல்ல, அதை கேட்டவோடு பதட்டத்தோடு கோயிலுக்கு விரைந்தாள் கன்னிமொழி. கோயில் வளாகத்தை சுற்றி அவசரமாக தேடியவளின் பார்வையோ கற்சிற்ப இருக்கையில் தனியாக அமர்ந்திருந்த சத்யதேவின் மீது நிலைத்தது. அடுத்த நொடியே அவள் ஓடிச் சென்று மகன் முன் நின்றாள். சத்யா என்று நடுங்கிய குரலில் அழைத்தவள் அவன் கண்களை 2 கைகளாலும் வருடினாள். எவ்வளோ நேரம் அடக்கி வைத்திருந்த பயம் கண்ணீராக வெடித்தது. உன்னை எங்கெல்லாம் தேடுறது சத்யா? அரை நாளாக ஊரையே சுற்றிட்டேன். ஒரு நிமிஷம் கூட என் உயிர் என் கையில் இல்லை. எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணுற என்று கதறினாள். சத்யதேவ அமைதியாக அவளை பார்த்தான். பிறகு மெதுவாக அவள் கைகளை தன் முகத்திலிருந்து விலக்கிவிட்டு, நீங்கள் தானே நடிச்சிங்க, என் ஆசையை நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் வந்துட்டேன் என்றான். அந்த வார்த்தைகள் கனிமொழியின் இதயத்தை வாள் கொண்டு அறுத்தது. சத்யா என்று அவன் தோலை பிடித்தவள் கண்ணீரோடு பேசினாள். நான் இந்த துறையில் படுற பாடு கஷ்டம் தினமும் அனுபவிக்கிறது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ அசிங்கத்தை கடந்து வரணுங்கிறது, எவ்வளோ போராட்டம் இருக்குதுன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அதனால தான் உனக்கு இந்த தொழிலே வேண்டான்னு சொல்கிறேன். இதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சத்யா. அவளது குரல் உடைந்து போனது. ஆனால் சத்யதேவின் நம்பிக்கை மட்டும் அசைந்து கொடுக்கவே இல்லை. அம்மா, இந்த துறையில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா? உனக்கு நடந்தது எனக்கும் நடக்கும்னு ஏன் நினைக்கிற? நான் நல்லபடியாக வருவேன், எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குமா என்று உறுதியாக சொன்னான். பிறகு சட்டைப்பையில் இருந்த 2 500 ரூபாய் நோட்டுகளை மடித்து வைத்திருந்த சிறிய காகிதத்தையும் எடுத்து அவள் முன் நீட்டினான். இங்கே பாரு, 1000 ரூபாய் அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன் என்றான் பெருமையாக. கனிமொழி அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். சென்னையிலேருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அந்த ஆன்ட்டி பேர் மேகலா. அவங்க தான் இந்த அட்ரஸை எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நாடக குழுவில் என்னை சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்க. நான் அங்கே போகிறேம்மா, அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பாக நான் பெரிய நடிகனாக வருவேன் பாரு என்று சொல்லும்போது அவன் கண்களில் இருந்த ஒளி
கனவின் மீது அவனுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வெளிப்பட்டது. அந்த ஒளியை பார்த்து கொண்டிருந்த கனிமொழியின் கண்களில் மட்டும் வேதனை நிரம்பியது. தன் மகனின் கனவை உடைக்கவும் அவளால் முடியவில்லை. அதே நேரத்தில் அந்த கனவிற்கு பின்னால் மறைந்திருக்கும் இருண்ட பாதையில் அவனை நடக்க விடவும் அவளுக்கு மனம் வரவில்லை. எதை செய்தாலும் மகனுக்காகத்தான். ஆனால் இன்று அதையே அவன் புரிந்து கொள்ளாமல் தன்னிடமிருந்து விலகிச் செல்வதை பார்த்த தாயின் இதயம் அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. மகனின் பிடிவாதத்தை கண்டும் கனிமொழி கோபப்படவில்லை. கோபம் இந்த நேரத்தில் எந்த பயனும் தராது என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். அவன் மனதை புரிந்து கொண்டு பொறுமையாக பேசினால்தான் ஏதாவது மாற்றம் ஏற்படும் என்று நினைத்தாள். அவன் அருகில் மெதுவாக அமர்ந்தவள் அவன் தோளில் கை வைத்து மென்மையாக பேசத் தொடங்கினாள். சத்யா, நீ நினைக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது கண்ணா. உன் கனவையும் நான் குறை சொல்லலை. ஆனால் இன்னும் உன்னோட படிப்பு முடியல. இந்த வயசில் நாடகம் சினிமா என்று அதையே நினச்சிக்கிட்டு போனேன்னா உன்னோட எதிர்காலம் பாதிக்கப்படலாம் இல்லையா? சத்யதேவ் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு நல்ல படிப்பை முதல்ல முடி, அதுக்கப்புறம் கூட உன் கனவுக்காக முயற்சி பண்ணலாம். படிப்பு யாரையும் ஏமாத்தாது. அது எப்போதுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதுக்கு பிறகும் உனக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தால் நான் கூட உன்னை தடுக்க மாட்டேன் என்று கனிவாக சொன்னாள். ஆனால் அந்த வார்த்தைகள் சத்யதேவின் மனதில் இறங்கவில்லை. அவனுக்குள் அடக்கி வைத்திருந்த கோபம் மீண்டும் வெடித்தது. போதுமா என்று சத்தமாக கத்தினான். திரும்பவும் அதே பேச்சுதானா? என் மனசை மறுபடியும் மாற்ற பார்க்காதீங்க. படிப்பு படிப்புன்னு சொல்லி என்னை அதுக்குள்ளே தள்ளாதீங்க. அவன் குரல் கோயில் வளாகத்தையே அதிர வைத்தது. என்னால் படிக்க முடியல. படிக்கணும்னு போனாலே மனசு வரலை. காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எனக்கு நினைப்பு முழுக்க நடிப்பு தான். அதுதான் என் கனவு, அதுதான் என் வாழ்க்கை என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். நீங்கள் எவ்வளவு பேசினாலும் என் மனசு மாறப்போகிறதே இல்லை. தயவு செஞ்சு என்னை ஏன் விருப்பப்படி வாழ விடுங்க என்று உறுதியாக சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டான். அவன் கண்களில் மீண்டும் கண்ணீர் தேங்கியது. அந்த கண்ணீரில் கோபம் இருந்தது, கனவு இருந்தது. அதைவிட அதிகமாக தன் ஆசையை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆழமான ஏக்கம் இருந்தது. மகனை பார்த்து கொண்டிருந்த கனிமொழியின் கண்களும் மெதுவாக கலங்கின. தாயின் அன்புக்கும் மகனின் கனவுக்கும் நடுவே நின்ற அந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதை அந்த நொடியில் யாராலுமே சொல்ல முடியவில்லை. சத்யதேவின் பிடிமாதமான வார்த்தைகளை கேட்ட கனிமொழி சில நொடிகள் எதுவும் பேசாமல் நின்றாள். அவள் மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த பழைய காயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வந்தது. சத்யதேவ் சிறுவனாக இருந்தபோது அவளது கணவன் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்து விட்டார். அந்த ஒரு விபத்து அவளுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றியது. கணவனை இழந்த துயரத்தை விட கைக்குழந்தையாக இருந்த மகனை எப்படி வளர்ப்பது என்ற பயம்தான் அவளை அதிகமாக வாட்டியது. உறவினர்கள் சில நாட்கள் ஆறுதல் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை பார்த்து சென்று விட்டார்கள். தனியாக நின்றவளுக்கு துணையாக இருந்தது என்னமோ அவளுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். மகனை யாரிடமும் கை நீட்டி வளர்க்கக்கூடாது என்று அவன் எந்த குறையும் இல்லாமல் படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு வாழ்க்கையோடு போராட ஆரம்பித்தாள். அந்த போராட்டம்தான் அவளை நடிப்பு துறைக்கே அழைத்து சென்றது. ஆரம்பத்தில் சிறு சிறு வேடங்கள், பிறகு சீரியல்களில் நடிக்கும் வாய்ப்புகள். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது புகழும் பணமும் தரும் வாழ்க்கையாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் எத்தனை கண்ணீர் மறைந்திருக்கிறது என்பதை கனிமொழி மட்டுமே அறிவாள். காத்திருப்புகள், அவமானங்கள், அலட்சியமான பார்வைகள், தேவையில்லாத பேச்சுகள், நம்பிக்கை துரோகங்கள், ஒரு வாய்ப்புக்காக மணிக்கணக்கில் காத்திருந்த நாட்கள், உடல் சோர்வையும் மனவேதனையையும் மறைத்து கொண்டு கேமரா முன் சிரிக்க வேண்டிய கட்டாயங்கள், அவற்றையெல்லாம் கடந்து வந்த பிறகுதான் இன்று வளர்ந்து வரும் சீரியல் நடிகை என்ற பெயரே அவளுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாழ்க்கையின் மறுபக்கத்தை தன் மகன் ஒருபோதும் அனுபவிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவனை இந்த துறையிலிருந்தே விலக்க நினைத்தாள். ஆனால் அவள் அனுபவித்த வலியை வார்த்தைகளால் எப்படி சொன்னாலுமே அதை முழுமையாக புரிந்து கொள்ளும் வயது இன்னும் சத்யதேவுக்கு வரவில்லை. அவனுக்கு தெரிந்தது அவனுடைய கனவு மட்டுமே. தனக்கோ அந்த கனவின் பின்னால் மறைந்திருந்த முட்களால் நிரம்பிய பாதை தானே தெரிகிறது. இவன் வாழ்க்கை என்ன ஆகப் போகிறதோ என்ற பயம் கனிமொழியின் இதயத்தை இறுக பற்றி கொண்டது. மகனை பார்த்தால் அவன் கண்களில் கனவுகள் மட்டுமே இருந்தன. அந்த கனவுகளை நொறுக்கவும் அவளால் முடியவில்லை. அதே நேரத்தில் அவை அவனை நொறுக்கிவிடுமோ என்ற அச்சத்திலிருந்து தன்னையும் விடுவித்து கொள்ள முடியவில்லை. ஒரு வாரம் முழுவதும் மகனின் மனநிலையை கவனித்து கொண்டிருந்தாள் கனிமொழி.
முதலில் இது ஒரு சிறு வயது பிடிவாதமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சத்யதேவின் முடிவில் எந்த மாற்றமும் வரவில்லை. பள்ளிக்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலுமே அவன் மனம் முழுவதும் நடிப்பிலேயே இருந்தது. இனி வற்புறுத்தினால் அவன் தன்னை விட்டு இன்னும் விலகி போய்விடுவான் என்பதை உணர்ந்த கனிமொழி மனதை கல்லாக்கி கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தாள். சத்யா, உன் ஆசைக்கு நான் இனிமே குறுக்க நிற்க மாட்டேன். ஆனால் ஒரு நிபந்தனை. எல்லாமே ஒழுங்கான வழியில் தான் நடக்கணும். உன்னை நானே அந்த அட்ரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று அவள் சொன்னதும் சத்யதேவின் முகம் மலர்ந்து போனது. நிஜமாவாமா என்று மகிழ்ச்சியோடு கேட்டான். ஆமாம், ஆனால் யாரையும் நம்பி கண்மூடித்தனமாக போகக்கூடாது. முதல்ல அவங்கள பார்த்து பேசலாம் என்று கூறியவள் அடுத்த வாரமே அவனை அழைத்து கொண்டு அந்த முகவரியை நோக்கி புறப்பட்டாள். சென்னையில் பழமையான விசாலமான ஒரு வீட்டின் முன் நின்றபோது கனிமொழியின் மனதில் இருந்த பதற்றம் சற்றே குறைந்தது. வீட்டின் தோற்றமே அந்த குடும்பத்தின் கண்ணியத்தையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தியது. உள்ளே அழைத்துச் செல்லப்பட்ட இருவரும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த வயது முதிர்ந்த பெரியவரை பார்த்தனர். வெள்ளை வேட்டி சட்டை, நெற்றியில் திருநீறு, முகம் முழுவதும் அனுபவத்தின் கம்பீரம். அவர்தான் சதாசிவம், மேகலாவின் தந்தை. பல வருடங்களாக மேடை நாடக உலகில் மதிப்பிற்குரிய மனிதராக இருந்தவர். ஏராளமான நாடக கலைஞர்களுடன் இயக்குநர்களுடன் நெருக்கமான பழக்கம் கொண்டவர் என்று மேகலா கூறியிருந்தது கனிமொழிக்கு நினைவுக்கு வந்தது. அவரை பார்த்தவுடனேயே இவரால் நம்ம பையனுக்கு நல்ல வழி கிடைக்கலாம் என்று ஒரு சிறிய நம்பிக்கை அவளுக்குள்ளும் முளைத்தது. மரியாதையோடு எழுந்து நின்று கை கூப்பியவள், வணக்கம் ஐயா, நான் கனிமொழி. உங்கள் மகள் மேகலா தான் எங்களுக்கு இந்த முகவரியை கொடுத்தது. உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க என்று கூறினாள். சதாசிவம் புன்னகையுடன், அப்படியா, வாங்க உட்காருங்க. மேகலா என்கிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கா என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அப்பா என்ற குரலோடு உள்ளே இருந்து மேகலா வெளியே வந்தாள். அவரை பார்த்ததும் சத்யதேவின் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. ஆன்ட்டி என்று உற்சாகமாக அழைத்தான். அவனை கண்ட மேகலாவும் அன்போடு புன்னகைத்தாள். அட சத்யா, வந்துட்டியா, நல்லா இருக்கியா என்று கேட்டபடியே அவன் அருகில் வந்தாள். அந்த கணத்தில் ஒரு வாரத்திற்கு முன் குன்றத்தூர் முருகன் கோயிலில் கண்ணீர் மல்க அமர்ந்திருந்த சிறுவனுக்கும் இன்று நம்பிக்கையுடன் அவள் முன் நின்றிருந்த சத்யதேவுக்கும் இடையே இருந்த வித்தியாசத்தை பார்த்து மேகலாவின் மனதிலும் ஒரு நிம்மதி பிறந்தது. சதாசிவம் சத்யதேவை பற்றி விரிவாக விசாரித்தார். அவனுடைய பேச்சு, நடிப்பின் மீதான ஆர்வம், கண்களில் தெரிந்த தன்னம்பிக்கை ஆகியவற்றை அமைதியாக கவனித்தவர், இந்த பையனுக்குள் ஒரு தீ இருக்கிறது, சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் கண்டிப்பாக முன்னேறுவான் என்று மனதிற்குள் நினைத்தார். அதன் பிறகு தனது நாடக உலக நண்பர்கள் மூலமாக சத்யதேவுக்கு மேடை நாடகங்களில் சிறிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். பள்ளி நேரத்தை தவிர்த்து மாலை நேரங்களில் நாடக ஒத்திகைக்கு செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையையும் விதித்தார். சத்யதேவும் அந்த நம்பிக்கையை வீணாக்கவில்லை. ஒரு வாய்ப்பையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கூட வசனங்களை மனப்பாடம் செய்தான். கண்ணாடி முன் நின்று முக பாவனைகளை பயிற்சி செய்தான். மூத்த கலைஞர்கள் பேசுவதை கவனித்தான். அவர்களிடமிருந்து ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டான். சில மாதங்களிலேயே மேடை நாடகங்களில் அவனுடைய நடிப்பு பலரது கவனத்தையும் ஈர்த்தது. அந்த பாராட்டுகளே அவனுக்கு அடுத்த கதவை திறந்தது. ஒரு சீரியல் தயாரிப்பு நிறுவனத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. முதல் நாளே கேமரா முன் நின்றபோது சிறிது பதற்றம் இருந்தாலுமே ஆக்ஷன் என்ற வார்த்தை ஒலித்த மறுநொடியே அந்த பதற்றம் காணாமல் போனது. கேமரா அவனுக்கு புதிதாக தெரியவில்லை. அதற்காகத்தான் பிறந்தவன் போல இயல்பாக நடித்தான் அவன். அதன் பிறகு ஒரு சீரியல், இன்னொரு சீரியல் என்று சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் தொடர்ந்து அவனை தேடி வந்தது. நாட்கள் மாதங்களாக மாறின. மாதங்கள் ஆண்டுகளாக உருண்டோடின. சிறுவனாக இருந்த சத்யதேவ் இப்போது இளைஞனாக வளர்ந்திருந்தான். உடலிலும் முதிர்ச்சி வந்திருந்தது. அதைவிட அதிகமாக நடிப்பிலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தான். இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அவனை கவனிக்க தொடங்கினர். இந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு என்று பேச்சு மெதுவாக சின்னத்திரை வட்டாரத்தில் பரவ ஆரம்பித்தது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி ஒரு புதிய சீரியலில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பும் சத்யதேவின் கதவை தட்டியது. அந்த செய்தியை கேட்டபோது பல வருடங்களுக்கு முன் குன்றத்தூர் முருகன் கோயில் படிக்கட்டில் அமர்ந்து கண்ணீர் விட்ட சிறுவன் ஒரு கணம் அவனுடைய நினைவில் வந்து போனான். அன்று ஒரு கனவாக இருந்தது. இன்று அந்த கனவு நனவாகும் பாதையில் உறுதியாக நடக்கத் தொடங்கியிருந்தான். சத்யதேவின் வளர்ச்சி ஆரவாரமாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு அடியும் உறுதியானதாக இருந்தது. அவன் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தான். தன்னை நம்பியவர்களின் நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி கொண்டே வந்தான். அதிகாலை சூரியன் தன் பொன்னொளியை
மெதுவாக பூமியில் பரப்பிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் சத்யதேவின் கைபேசி மென்மையாக ஒலித்தது. திரையை பார்த்தவன் உதட்டோரத்தில் தானாகவே ஒரு புன்னகை மலர்ந்தது. இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமாக அமையட்டும். எல்லா வெற்றியும் உன்னை தேடி வர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹீரோ என்று வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. அது அனுப்பியிருந்தது மிதிலா தான். இன்று அவன் கதாநாயகனாக நடிக்கும் முதல் சீரியலின் முதல் நாள் படப்பிடிப்பு. அந்த மகிழ்ச்சியை அவனை விட அதிகமாக கொண்டாடியவள் மிதிலா தான். செய்தியை மீண்டும் ஒரு முறை வாசித்தவன் ஒரு நொடியும் தாமதிக்காமல் அவளது எண்ணை அழைத்தான். ஹலோ என்று மிதிலாவின் இனிமையான குரல் ஒலித்தது. என்ன ஹீரோ, இன்னைக்கு ரொம்ப பிஸியா? எத்தனை மணிக்கு ஷூட்டிங் என்று உற்சாகமாக கேட்டாள். 9 மணிக்கு மேக்கப் டெஸ்ட், அதுக்கப்புறமா நேராக ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். வாவ், சூப்பர், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் என்று குழந்தைத்தனமாக மகிழ்ச்சியோடு சொன்னாள். சில நொடிகள் அமைதியாக இருந்த சத்யதேவ் மெதுவாக கேட்டான். உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இருக்குதே, நீயும் கூட வந்தால் நல்லா இருக்குமே மிதிலா என்றான் தயக்கத்தோடு. அவன் குரலில் இருந்த ஏக்கத்தை அவள் தெளிவாக உணர்ந்தாள். எனக்கும் நீ நடிக்கிறத நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தான் சத்யா. உன் கூட அந்த சந்தோஷத்தில் நானும் இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கிளாஸ் இருக்கே, அதுவும் டெஸ்ட்டு, அதனால் என்னால் காலையில் வர முடியாதுப்பா என்று வருத்தத்தோடு சொன்னாள். சரி, பரவாயில்லை என்று அவன் குரலில் இருந்த ஏமாற்றம் மறையவே இல்லை. அதை உணர்ந்த மிதிலாவும் சிரித்தாள். ஏன் முகம் சுருங்கிடுச்சு போல என்றாள் கிண்டலாக. இல்லை என்று இழுத்தவள் திடீரென்று கேட்டான். உனக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும்? 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்படின்னா அதுக்கப்புறமாவது நேராக கோடம்பாக்கம் வந்துடேன். எதுக்கு? என்னோட முதல் நாள் ஷூட்டிங், அதை நீ பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் வாழ்க்கையில் இவ்வளவு முக்கியமான நாளில் நீ என் பக்கத்தில் இருந்தால் தானே அது முழுமையாக இருக்கும் என்று மனதில் இருந்த ஆசையை வெளிப்படையாக சொன்னான். அப்படியா என்று மெதுவாக சொன்னவள், இதுக்காகத்தான் இவ்வளவு தயக்கமா? இதை விட எனக்கு வேறு என்ன வேலை சொல்லு? கிளாஸ் முடிஞ்சது நேராக அங்கே வந்துடுறேன் மகிழ்ச்சியோடு சம்மதித்தாள். நிஜமாவா என்று குழந்தை போல உற்சாகமாக கேட்டான் சத்யதேவ். ஆமாம் ஹீரோ, உன்னோட முதல் நாள் ஷூட்டிங், அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் என்றாள் உறுதியாக அவளும். அவள் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுமே சத்யதேவின் மனம் அளவில்லாத மகிழ்ச்சியில் அடைந்தது. பல வருடங்களுக்கு முன் குன்றத்தூர் முருகன் கோயிலில் தனியாக அமர்ந்து கண்ணீர் வடித்த சிறுவன் இன்று தன் கனவு நனவாகும் முதல் நாளில் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஒரு உயிர் கூடவே இருக்கிறது என்ற எண்ணம் அவனை வானில் பறக்க வைத்தது. சத்யதேவ் வரச் சொன்னதால் கல்லூரிக்கு சென்ற மிதிலாவால் பாடத்தில் மனதை செலுத்த முடியவில்லை. 2 வகுப்புகள் முடிந்தவுடன் மீதி இருந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு அவசரமாக கோடம்பாக்கத்தை நோக்கி கிளம்பிவிட்டாள். ஸ்டுடியோ வாசலை அடைந்தபோது படப்பிடிப்பு தளம் வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அவள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போதே ஸ்டுடியோவிலிருந்து வெளியே வந்தான் சத்யதேவ். காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது இருந்த உற்சாகம் அவன் முகத்தில் இல்லை. முகம் முழுவதும் ஏமாற்றம், கண்களில் சொல்ல முடியாத வலி. அவனை பார்த்த அந்த நொடியிலேயே என்ன நடந்திருக்கும் என்பதை மிதிலாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. எதுவுமே கேட்கவில்லை. தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை மட்டும் அமைதியாக அவனிடம் நீட்டினாள். சத்யதேவ் அதை வாங்கி ஒரே மூச்சில் முழுவதையும் குடித்துவிட்டு சோர்வாக அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். சில நொடிகள் அமைதியாக இருந்த மிதிலா மென்மையாக கேட்டாள். என்னாச்சு சத்யா? அவன் கசப்பாக சிரித்தான். இந்த மேக்கப் டெஸ்ட் எல்லாமே கண் துடைப்பு தான் மிதிலா என்றான் விரக்தியோடு. தயாரிப்பாளர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையனை முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாரு போல. இயக்குனர் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை. அந்த பையன் நேராக வந்து ஹீரோவாகவே ஓகே ஆயிட்டான். எங்களுக்கு மேக்கப் டெஸ்ட்டு கூட ஒழுங்காக நடக்கலை. அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏமாற்றம் கொட்டி கிடந்தது. யாரை ஏமாத்துறதுக்காக இந்த நாடகம் போடுறாங்க? ஹீரோ தேர்வுன்னு சொல்லி இவ்வளவு பேரை வரவழைக்க வேண்டியது அவசியம் என்ன? எல்லாமே முடிவு பண்ணிட்ட பிறகும் ஏன் பொய்யான நம்பிக்கையெல்லாம் கொடுக்கணும் என்று ஆதங்கத்தோடு கேட்டான். மிதிலா அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பரவாயில்ல சத்யா என்று மெதுவாக ஆரம்பித்தாள். இந்த ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சா? இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும். இவ்வளவு நாள் எவ்வளவு பொறுமையாக போராடினியோ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் முயற்சி பண்ணேன். சத்யதேவ் தலையசைத்தான். அது இல்லை மிதிலா, தோல்வி வந்ததுக்காக நான் வருத்தப்படலை. ஆனால் ஒரு நேர்மை இருக்க வேண்டாமா? ஹீரோவை முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்லிடலாமில்ல. தேவையில்லாமல் ஏன் என்ன அழைக்கணும்? நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றணும். அவன் குரலில் இருந்த நியாயமான கோபத்தை மிதிலா உணர்ந்தாள். சத்யா, இயக்குனரே எதுவும் சொல்ல முடியாத இடத்துல இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும் சொல்லு? இது தயாரிப்பாளர் எடுத்த முடிவு. அதை மாற்றுற அதிகாரம் யாருக்குமே இல்லை.
அவள் அமைதியாக சொன்னாள், இன்னும் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது, வருடம் முழுக்க எத்தனையோ சீரியலும் படங்களும் ஆரம்பிக்குது, அதில் உனக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சத்யதேவ் பெருமூச்சு விட்டான். எனக்கு கோபம் வாய்ப்பு கிடைக்கலன்னு இல்லை, திறமைக்கு மதிப்பு இல்லாதது தான். எல்லாருமே யாரோட சிபாஸ்லையாவது வந்துட்டாங்கன்னா உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் சொல்லு? அவனுடைய கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை மிதிலாவால். சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் பிறகு புன்னகைத்தாள். உன் கோபம் எனக்கு புரியுது, ஆனால் கோபம் வெற்றியை வாங்கி தராது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் என்று கூறியவன் அவன் கண்களை நேராக பார்த்தாள். நீயே சொல்ல, கடந்த 5 வருடத்தில் எத்தனை தடவை விழுந்திருக்க, ஆனால் ஒவ்வொரு தடவையும் எழுந்து நின்னியே, அதுதான் உன் பலம். சத்யதேவ் அமைதியாக அவளை பார்த்தான். இன்னைக்கு கிடைக்காத வாய்ப்பு நாளைக்கு இன்னும் ஒரு பெரிய வெற்றியாக உன்னை தேடி வரலாம். அதனால் இந்த தோல்வியை மனசில் சுமையாக வச்சுக்காத, இதையும் ஒரு பயிற்சின்னு நினச்சிக்கோ என்று அவன் தோளில் கை வைத்தாள். நான் நம்புகிற சத்யா, நீ ஒரு நாள் சிகரம் தொடுவ, அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு நான் நம்புகிறேன். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதிற்குள் மருந்தாக இருந்தாலுமே இன்று கிடைத்த ஏமாற்றம் மட்டும் அவன் உள்ளத்தை இன்னும் விட்டு அகலவே இல்லை. வெளியில் அமைதியாக அமர்ந்திருந்தான், ஆனால் உள்ளுக்குள் அவன் கனவு மீண்டும் மீண்டும் காயப்பட்டு கொண்டே உடைந்து கொண்டே இருந்தது, வேதனைக்குள்ளாக்கியது. சில நிமிடங்கள் இருவருக்கும் இடையே அமைதி. அந்த அமைதியை உடைத்தது என்னவோ மிதிலாதான். ஆழமாக ஒரு பெருமூச்சு விட்டவள் முகத்தை சுளித்தபடி, சப்பா என்னால் முடியல என்றாள். அவளை திரும்பி பார்த்தான் சத்யதேவ். என்னாச்சு? காலேஜில் 2 கிளாஸை கட் அடிச்சிட்டு வந்தது வேஸ்டாக போச்சு போல. இவ்வளோ அவசரமாக ஓடி வந்து பார்த்தா இப்படி ஒரு சோகம் மூஞ்சியைத்தான் பார்க்கணுன்னு இருந்திருக்குது. பேசாமல் அந்த 60 கிளாஸையே அட்டன் பண்ணியிருந்தா கூட ஏதாவது பலனாக இருக்கும் என்று சலித்து கொண்டாள். அவள் சொன்ன விதம் சத்யதேவின் முகத்தில் தானாகவே சிரிப்பை வரவழைத்தது. சில நொடிகளுக்கு முன்பு ஏமாற்றத்தில் இருந்தவன் இப்போது அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். அதை பார்த்த மிதிலா புருவத்தை உயர்த்தினாள். ஆஹா, சிரிக்கவும் தெரியுமா என்று கிண்டலாக கேட்டாள். சத்யதேவ் சிரிப்பை அடக்கி கொண்டு, நீ இப்படி பேசுறத பார்த்தா சிரிக்காமல் இருக்க முடியாதே என்றான். அப்போ சரி என்று தோலை குலுக்கியவள், மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்தில் இருந்தா எல்லாரும் வாழ்க்கையை ரசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இங்கே ஒருத்தர் மட்டும் உலகமே அழிஞ்சு போன மாதிரி சோகப்பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு என்று அவனை சீண்டினாள். சத்யதேவ் சிரித்தபடியே அவளை பார்த்தான். சோகப்பாட்டா? நான் எங்கே சோகப்பாட்டு பாடினேன் என்று கேட்டான். மிதிலா உடனே அவன் முகத்தை காட்டினாள். மூஞ்சியே பாடுதே, குரல் தான் பாடணுமா என்றாள் குறும்பாக. நீ கண்ணாடி எடுத்து பாரு, உன் முகத்தை பார்த்தாலும் யாருக்குமே டென்ஷன் வந்துடும். அப்படியா? நான் டென்ஷனாக இருக்கேனா? அது உனக்காகத்தான். நீ இப்படி தோற்று போன மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி சிரிச்சிட்டே இருக்க முடியும் என்று இயல்பாக சொல்லிவிட்டாள். அந்த ஒரு வார்த்தை சத்யதேவை அதிகமாக அமைதியாக்கியது. அவன் அவளை சில நொடிகள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன என்று மிதிலா கேட்டாள். ஒன்றுமில்லை என்று தலையசைத்தவன் மெதுவாக சிரித்தான். எனக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் உன்னை பார்த்தா மட்டும் அந்த ஏமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிடுது என்று மனதில் இருந்த உண்மையை அறியாமலேயே சொல்லிவிட்டான். அந்த வார்த்தையை கேட்டதும் மிதிலாவின் இதயம் துடிப்பை தவறவிட்டது. வெட்கத்தை மறைக்க, சரி இப்போ பசிக்குதா இல்லையா என்று அவசரமாக பேச்சை மாற்றினாள். அவள் முகத்தில் தெரிந்த அந்த சிறிய தடுமாற்றத்தை பார்த்த சத்யதேவின் மனம் உல்லாசமாக சிரித்தது. சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக நடந்து கொண்டிருந்தனர். திடீரென்று அந்த அமைதியை உடைத்தவன் சத்யதேவ் தான். மிதிலா, உனக்கு என்னை பிடிக்குமா? அந்த எதிர்பாராத கேள்வியை கேட்டதும் அவள் நடையை நிறுத்தினாள். புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தாள். என்ன இது திடீர்னு இந்த கேள்வி என்று வியப்போடு கேட்டாள். சத்யதேவ் அவள் கண்களை நேராக பார்த்தான். முதல்ல பதில் சொல்லு. மிதிலா மெதுவாக சிரித்தாள். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால எனக்கும் பிடிக்கும் என்றாள் இயல்பாக. சத்யதேவ் உடனே தலையசைத்தான். இல்லை, இந்த பதில் எனக்கு திருப்தியா இல்லை. அப்போ உன் மனசுக்கு என்ன பிடிக்குதா? உன் மனசில் எனக்கு என்ன இடம் இருக்குது, அதை தான் தெரிஞ்சுக்கணும்னா. அவன் குரலில் விளையாட்டுத்தனம் இல்லை, உண்மையான எதிர்பார்ப்பு இருந்தது. அதை உணர்ந்த மிதிலா சில நொடிகள் அமைதியாக நின்றாள். இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம் என்று மெதுவாக கேட்டாள். தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு என்றான் சத்யதேவ். இவ்வளோ நாள் என்னை பார்த்த, என்னோட பேசின, என்னை பற்றி உனக்கு புரியலையா என்று அவள் எதிர்கேள்வி கேட்க சத்யதேவ் சிரித்தான். புரியுது, ஆனால் உன் வாயால் கேட்கணுமில்ல. மிதிலா அவனை முறைத்து பார்த்தாள். ரொம்ப தான் ஓவராக பண்ணுற. இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். அவன் அப்படியே நின்று அவளது பதிலுக்காக காத்திருந்தாள்.
மிதிலா பெருமூச்சு விட்டாள். உங்களுக்கு எல்லாத்தையுமே வாயை திறந்து விலைக்கு சொல்லணுமாக்கும் என்று கேட்டாள். ஆமா என்று குழந்தையைப் போல தலையாட்டினான். அடுத்த நொடி அவள் அவன் தோளில் மெதுவாக ஒரு அடி வைத்தாள். லூசு என்று சினுங்கினாள். இவ்வளவு நாள் உன்னையே நினச்சிட்டு உனக்காகத்தான் கவலைப்பட்டுக்கிட்டு உன் வெற்றிக்காக கோயிலுக்கு போய் வேண்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்து இன்னும் உனக்கு புரியலையா என் மனசு? சத்யதேவ் அமைதியாக சிரித்தான். அப்படின்னா என்று இழுத்தான். அவள் கண்களை உருட்டினாள். சத்யா, ஐ லவ் யூ இடியட் என்று வெட்கத்தையும் கோபத்தையும் ஒன்றாக கலந்த குரலில் சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் காதுகள் சிவந்து போயிருந்தது. அதை பார்த்த சத்யதேவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. கலகல என்று சிரித்தான். எதுக்குடா சிரிக்கிற என்று வெட்கத்தை மறைக்க அவள் கோபப்பட்டாள். ஒன்றுமில்லை என்றவன் சிரிப்பை அடக்கி கொண்டு, இந்த ஒரு வார்த்தையை கேட்கத்தான் இவ்வளவு நாளாக நான் காத்துட்ருக்கிறேன் என்று சொன்னான். அந்த நொடி தோல்வியால் சோர்ந்திருந்த அவன் மனதில் மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அவனுக்கு நடிப்பில் பெரிய வெற்றி கிடைக்கவில்லை. ஆனாலும் வாழ்க்கை முழுவதும் தன்னுடன் நடக்கப் போகும் ஒரு துணையின் மனதை மட்டும் அந்த நாளில் வென்றிருந்தான். சத்யதேவும் மிதிலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து பழகி கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் கடந்திருந்தன. மேகலாவும் கனிமொழியும் பல வருடங்களுக்கு முன்பே இவர்கள் இருவரும் பெரியவர்களான பிறகு திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனதிற்குள் நினைந்திருந்தார்கள். அந்த எண்ணத்தை ஒரு முறை சதாசிவத்திடமும் பேசியிருந்தார்கள். ஆனால் அப்போது மிதிலா இன்னும் சிறுமி இல்லையா? அந்த பேச்சை கேட்டபோது சத்யதேவால் அதை மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சின்ன பொண்ணு என்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்குள். அதனால் வேண்டுமென்றே மிதிலாவிடம் ஒரு எல்லைக்குள் மட்டுமே பழகினா. அவளிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளவும் இல்லை. ஆனால் காலம் அவனை அப்படியே நிறுத்தி வைக்கவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் இருவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியது. சிறுமியாக இருந்த மிதிலா முதிர்ச்சியான இளம்பெண்ணாக மாறியிருந்தாள். அவளுடைய அன்பு, அக்கறை, புரிதல் ஒவ்வொன்றும் சத்யதேவின் மனதில் தெரியாமலேயே ஒரு விதையை விதைத்திருந்தது. அந்த விதை இப்போது காதலாக மாறியது. அவனுக்கே அது தெரியாது. அதை தடுக்க வேண்டும் என்று பலமுறை நினைத்திருந்தான். விலகி இருக்கவும் முயற்சி செய்தான். ஆனால் மனதில் வேரூன்றியிருந்த அந்த காதல் நாளுக்கு நாள் விருட்சமாக வளர்ந்து கொண்டே போனதை ஒழிய மாறவே இல்லை. இன்று அத்தனை வருடங்களாக அவன் மனதை தவிக்க வைத்த கேள்விக்கு மிதிலா ஒரே வார்த்தையில் முற்றுப்புள்ளி வைத்திருந்தாள். ஐ லவ் யூ இடியட் என்று. அந்த ஒரு வார்த்தை இன்னும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. மிதிலாவின் கைகளை மெதுவாக பிடித்தான். மிலி என்று சுருக்கி காதலாக அழைத்தான். அவள் அவன் முகத்தை பார்த்தாள். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என்னை காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை வானத்தில் பறக்க வைக்குது என்றான் உணர்ச்சி ததும்ப. அவள் சிரித்தாள். ஓ, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களாக்கும்? ஆமாம், நிஜமாத்தான் என்றான். அவள் திடீரென்று ஏதோ சொல்ல வந்தாள். அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ என்று ஆரம்பித்தவள் அடுத்த நொடிய உதட்டை கடித்து கொண்டாள். அப்போதுதான் அவன் அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறான். மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டாமே என்று அமைதியாகிவிட்டாள். அவள் முகத்தில் தோன்றிய அந்த தயக்கத்தை பார்த்த சத்யதேவும் சிரித்தான். என் மேலே சொல்லாமல் நிறுத்திட்ட என்று கேட்டான். இல்லை, அதை பேச வேண்டான்னு தான் என்று மிதிலா தயங்கினாள். சத்யதேவ் தலையசைத்தான். அந்த ஏமாற்றமா என்று அவனே கேட்டான். அதெல்லாம் எனக்கு இப்போ மறந்தே போச்சு. அவள் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். உண்மையாக தான் சொல்கிறேன் மிலி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உலகத்திலேயே சந்தோஷமான மனிதன் யாருன்னு யாராவது கேட்டால் தயக்கமே இல்லாமல் சொல்லுவேன், நான் தான் என்றான். மிதிலாவின் முகத்தில் வெட்கம் கலந்த புன்னகை. அப்போ இவ்வளோ நாள் இருந்த குழப்பமெல்லாம் தீர்ந்துடுச்சா என்று மெதுவாக கேட்டாள். முழுசா என்று உறுதியாக பதிலளித்தான். என்னால் இன்னும் நம்பவே முடியல. நம்பு என்று அவளது கண்களை பார்த்தபடியே சொன்னான். இனிமே பாரு, நான் இன்னும் அதிக உத்வேகத்தோடு உழைப்பேன். இதுவரைக்கும் நான் கனவுக்காக மட்டுமே போராடினேன். இனிமேல் நம்ம வாழ்க்கைக்காகவும் போராட போகிறேன். அவன் குரலில் புதிய உற்சாகம், உறுதி. மிதிலா மெதுவாக கேட்டாள். தொழில் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு இல்லையா? சத்யதேவ் புன்னகைத்தான். ஆமாம், வேறு தான். சில நொடிகள் அவளை ஆழமாக பார்த்தவன் மெதுவாக சொன்னான். ஆனால் தொழிலை விட வாழ்க்கை தான் முக்கியம். அந்த வாழ்க்கையே எனக்கு கிடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் தொழிலில் வெற்றி கிடைக்கிறது என்ன பெரிய விஷயமா? அது கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் வந்துடும் என்று சிரித்தான். அவனது சிரிப்பில் மீண்டும் பழைய நம்பிக்கை திரும்பி வந்திருந்தது. அவன் முகத்தில் தெரிந்த அந்த தெளிவும் மகிழ்ச்சியும் மிதிலாவுக்கும் தொற்றிக்கொண்டது. இருவரும் பேசிக்கொண்டே ஸ்டுடியோ வளாகத்தை விட்டு வெளியே நடந்தார்கள். அவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த நொடியில் அவர்கள் இருவரின் மனதிலும் இருந்தது ஒரே நம்பிக்கை. இனி எந்த தோல்வியும் இந்த காதலை விட எனக்கு பெரியதல்ல.
சரி சத்யா, நேரமாச்சு, நான் கிளம்பணும் என்று மிதிலா கைகடிகாரத்தை பார்த்தபடி சொன்னாள். சத்யதேவ் புன்னகைத்தான். அப்படியே போக போறியா? வா, முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இப்பவே வா. ஆமாம், காலையிலேருந்து ஒழுங்காக எதுவுமே சாப்பிடல. நீயும் கிளாஸை கட்டடிச்சிட்டு ஓடி வந்திருக்க. அதனால் எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது, வா என்று சிரித்தபடியே கூறினான். மிதிலாவும் மறுக்காமல் தலையசைத்தாள். இருவரும் அருகிலிருந்த உணவகத்தை நோக்கி மெதுவாக நடந்தார்கள். அந்த நேரத்தில் மிதிலாவின் கைபேசி ஒலித்தது. திரையை பார்த்தவள் புருவத்தை சுருக்கினாள். தெரியாத புதிய எண் யாராக இருக்கும் என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவள் அழைப்பை துண்டித்தாள். ஆனால் சில நொடிகளில் மீண்டும் மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அவள் மீண்டும் எடுக்கவில்லை. மூன்றாவது முறையாக அதே எண் தொடர்ந்து ஒலிக்க சத்யதேவ் தான் அவளை பார்த்தான். ஏதோ முக்கியமான விஷயமாக இருக்கும் போல மெல்லி, எடுத்து பேச என்றான். யாருன்னே தெரியலையே சத்யா என்று தயக்கத்துடன் கூறியவள் இறுதியில் அழைப்பை ஏற்றாள். ஹலோ என்றாள். மறுமுனையில் பதற்றமான ஒரு பெண் குரல் ஒலித்தது. ஹலோ, நாங்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்து பேசுகிறோங்க. நீங்கள் மேகலா மேடத்தோட மகள் மிதிலா தானே? மிதிலாவின் இதயம் ஒரு நொடி நின்றது. ஆமாம், நீங்கள் யார் என்று அவசரமாக கேட்டாள். நானும் உங்கள் அம்மாவோட சேர்ந்து வேலை செய்கிறவங்க தான். மேடம்க்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. உடனே அருகில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் என்று மருத்துவமனையின் பெயரையும் கூறிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க என்று சொல்லி அழைப்பை முடித்துவிட்டார். ஹலோ ஹலோ என்று மிதிலா மீண்டும் மீண்டும் அழைத்தாள். ஆனால் அழைப்பு ஏற்கனவே துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு நொடி அவளது கைகள் நடுங்க ஆரம்பித்தது. கண்கள் இருண்டு போனது போல தோன்றியது. கால்கள் தன்னுடைய உடலை தாங்க மறுத்தது. தடுமாறி கீழே சரிய போனவளை உடனடியாக தாங்கி பிடித்தான் சத்யா. மிலி என்று பதற்றமாக அழைத்தவன் என்ன ஆச்சு என்று அவளது முகத்தை பார்த்தான். மிதிலாவின் உதடுகள் நடுங்கின. அம்மா என்ற வார்த்தை மட்டுமே முதலில் வெளியே வந்தது. அம்மாவுக்கு உடம்பு முடியலையா சத்யா? மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்களாம். என்ன ஆச்சுன்னே தெரியல என்று சொல்லிக்கொண்டே அவள் கதறி அழ ஆரம்பித்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளமாக வழிந்தது. சத்யதேவ் அவளது தோள்களை பிடித்து அமைதிப்படுத்த முயன்றான். மிலி, முதல்ல அமைதியாயிரு என்று மென்மையாக சொன்னவன், ஒன்றும் பெருசாக இருக்காது, லேசாக மயக்கம் வந்திருக்கும், அதுக்காகத்தான் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு தைரியம் கொடுக்கவே அவனுக்கே உள்ளுக்குள் பதற்றம் இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. வா, உடனே மருத்துவமனைக்கு போகலாம் என்று கூறியவன் சாலையோரத்தில் நின்றிருந்த ஒரு வாடகை காரை நிறுத்தினான். மிதிலா கவனமாக உள்ளே அமர வைத்துவிட்டு தானும் அவள் அருகே அமர்ந்து கொண்டான். கார் வேகமாக மருத்துவமனையை நோக்கி பாய்ந்தது. மிதிலாவின் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டே இருந்தது. அவள் அறியாமலேயே சத்யதேவின் கையை இறுக பற்றி கொண்டாள். அவன் அந்த கையை மெதுவாக அழுத்தி பிடித்தான். அந்த ஒரு பிடிப்பே நான் உன் கூடையே இருக்கேன் என்று அவளுக்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தது. அரை மணி நேர பயணத்துக்கு பிறகு அவர்கள் மருத்துவமனையை அடைந்தனர். மேகலா அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்குள் வேகமாக ஓடிய மிதிலா படுக்கையில் படுத்திருந்த தாயை பார்த்தவுடனேயே கண் கலங்கி போனாள். அம்மா என்று அழைத்தபடியே அவள் அருகில் அமர்ந்து இரு கைகளையும் இறுக பற்றி கொண்டாள். மேகலா வழக்கம் போல புன்னகைக்க முயன்றார். எனக்கு ஒன்றும் இல்லடா, லேசான மயக்கம் வந்துச்சு, பிபி கொஞ்சம் ஏறி இருக்கும் போல, அதுக்கு தான் பயந்து இவங்க மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நீ எதுக்குமே பயப்படாத என்றார் இயல்பாக. ஆனால் மிதிலாவால் தான் அதை நம்பவே முடியவில்லை. இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. என்னை சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்கிறீங்களா என்று கண்ணீர் மல்க கேட்க மேகலா அவள் தலையை வருடினார். அடலூசு, நிஜமாவே தான், எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பாரு, உன்கிட்ட நான் நல்லா தானே பேசிகிட்ருக்கேன் என்று சிரித்தார். அதை பார்த்து கொண்டிருந்த சத்யதேவுக்கு மட்டும் மனதில் ஏதோ நெருடல். அவன் பார்வை மேகலாவின் முகத்தை அறைந்தது. அந்த சிரிப்புக்கு பின்னால் ஏதோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் வேதனை அவனுக்கு உள்ளுணர்வு சொல்ல, ஆனால் அந்த நேரத்தில் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. சில நிமிடங்களில் மிதிலா ஓரளவு அமைதியானாள். அதை பயன்படுத்தி கொண்ட சத்யதேவ், மிலி, அம்மா இப்போ நல்லா தான் இருக்காங்க, ப்ரெஷர் ஏறி மயக்கம் வந்திருக்கோம், வேற ஒன்றுமே இருக்காது என்று அவளுக்கு தைரியம் சொன்னான். பிறகு சிரித்தபடியே, போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வா என்றான். இல்லை, நீ போ, நான் அம்மாக்கிட்டேயே இருக்கேன் என்று மிதிலா மறுத்தாள். எனக்கு ஒரு காப்பி, அம்மாவுக்கு ஒரு ஜூஸ் போடா என்று மேகலா வற்புறுத்தினார். ஆமாம்மா, இவனை அனுப்பினா பாதி வழியில் மறந்துட்டு தான் வருவான் என்று மிதிலாவும் சிரித்தாள். அப்போ நீயே போய் வாங்கிட்டு வந்துடு என்று மேகலா மீண்டும் கூறியதும், சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன விரட்டாதீங்க என்று செல்லமாக முணுமுணுத்தபடியே வெளியே சென்றாள்.
அறை அமைதியானது. கதவு மூடிய சத்தம் கேட்டதும் சத்யதேவ் மெதுவாக எழுந்து மேகலாவின் படுக்கைக்கு அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து அமர்ந்தான். சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக ஆன்ட்டி என்று அழைத்தான். மேகலா அவனை பார்த்தார். உண்மையை சொல்லுங்க. அவர் புரியாதது போல பார்த்தார். டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் அமைதியாக இருந்தார். உங்களை பார்த்தாலே தெரியுது, இது இன்னைக்கு வந்த பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் என்று உறுதியாக சொன்னான். உண்மைதானே? மேகலா மெதுவாக புன்னகைத்தார். அதுதான் சத்யா, நீ புத்திசாலி. அதனால தான் உன்னை முதல் நாள் பார்த்த உடனே இந்த பையன் வாழ்க்கையில் சாதிப்பான்னு எனக்கு தோணுச்சு. ஏன் பேச்சை மாத்துறீங்க? ஆனால் சத்யா விடவே இல்லை. பேச்சை மாற்றாதீங்க ஆண்டி, உங்கள் உடம்புக்கு என்னன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க என்று வற்புறுத்தினான். மேகலா ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். ஜன்னல் வழியாக வெளியே சில நொடிகள் வெறித்து பார்த்தவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். கடந்த 6 மாதமாகவே எனக்கு கல்லீரலில் பிரச்சனை இருக்குது சத்யா. அவன் முகம் இறுகியது. லிவர் கேன்சர். அந்த 2 வார்த்தைகள் அறை முழுவதுமாக கனமாக ஒலித்தது. இப்போ அது ரொம்ப முத்திய நிலைக்கு வந்துடுச்சு. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையையும் தாண்டிடுச்சுன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. மேகலாவின் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முதிர்ச்சி இருந்தது. எந்த நேரத்தில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். சத்யதேவின் இதயம் பலமாக துடித்தது. வார்த்தைகள் வரவில்லை. மேகலாவின் கையை மெதுவாக பிடித்தார். எனக்கு என் உயிரை பற்றியெல்லாம் கவலை இல்லை சத்யா. சிறிது இடைவெளி விட்டவர் தொடர்ந்தார். என் கவலை என் மிதிலாவை பற்றி. அவரது கண்கள் கலங்கின. அவள் உன்னை விரும்புகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் அவளை விரும்புகிறதையும் நான் கவனிச்சிருக்கேன். சத்யதேவ் அதிர்ச்சியோடு அவரை பார்த்தான். நானும் கன்னிமொழியும் நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்பவே ஆசை வச்சுருந்தது தான். அவரது உதடுகளில் மெல்லிய புன்னகை தோன்றியது. உங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் அந்த எங்கள் முடிவை உங்கள் மேலே திணிக்கக்கூடாது. உங்கள் மனசுலேயும் அந்த விருப்பம் தானாக வரணும்னு காத்திருந்தோம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற பார்வையும் எல்லா பதிலுமே அது சொல்லிடுச்சு. அவரது குரல் உடைந்து போனது. சத்யா, என் மகளை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் இல்லாத பிறகும் அவள் தனியாக இருக்கக்கூடாது. என்னோட இழப்பு அவளோட வாழ்க்கையை உடைச்சிடக்கூடாது. அவளை சந்தோஷமாக பாதுகாப்பாக கடைசி வரைக்கும் பார்த்துக்குவேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறியா என்று கண்ணீர் மல்க கேட்டார். அந்த நொடி சத்யதேவின் நெஞ்சம் இறுகி போனது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை வாழ்க்கை முழுவதும் சிரித்து கொண்டிருந்த அந்த பெண் இவ்வளவு கொடிய நோயோடு போராடி கொண்டிருக்கிறார் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பேச வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனது தொண்டையில் வார்த்தைகள் சிக்கிக்கொண்டது. அதிர்ச்சியில் உறைந்து போனவனாக மேகலாவின் கையை மட்டும் இறுக பற்றி கொண்டு அமர்ந்திருந்தான். மருத்துவமனையிலிருந்து மேகலாவை வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகும் அந்த வீட்டின் மகிழ்ச்சி முழுவதும் மங்கி போயிருந்தது. வெளியில் அனைவரிடமும் இயல்பாக பேசி கொண்டிருந்த மேகலா தனியாக இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் மரணத்தின் நிழலை அமைதியாக எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அவருடைய உடல்நிலை பற்றி அறிந்த கனிமொழி மறுநாளே அவரை பார்க்க வீட்டுக்கு வந்தார். இருவரும் மாடி அறையில் தனியாக அமர்ந்து நீண்ட நேரம் மனம் விட்டு பேசி கொண்டிருந்தனர். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த மேகலா கனிமொழியின் கைகளை பிடித்து கொண்டார். கனிமொழி, டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உனக்கே தெரியும். எனக்கு நேரம் ரொம்ப குறைவு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் கனிமொழியின் கண்கள் கலங்கின. அப்படியெல்லாம் பேசாத மேகலா என்று அவசரமாக தடுத்தார். மேகலா புன்னகைத்தார். உண்மையை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதனால தான் இப்போவே எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சிறிது நேரம் மௌனமாக இருந்தவர் தொடர்ந்தார். மிதிலாவோட படிப்பும் முடிய போகுது. சத்யாவுக்கும் ஒரு நல்ல நிலையான வேலை அமைஞ்சிடுச்சுன்னா 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுதான் என் கடைசி ஆசை. அவரது குரலில் இருந்த ஆதங்கம் கனிமொழியின் மனதை கனக்கச் செய்தது. நிச்சயமா அப்படியே நடக்கும் என்று அவர் ஆறுதல் கூறினார். மேகலாவே தலையசைத்தார். அதனால தான் சொல்கிறேன், சத்யாவை எப்படியாவது ஒரு நிலையான வேலைக்கு போக சொல்லு. நடிகனாக வந்தால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை தான். ஆனால் இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணியும் இன்னும் பெரிய வாய்ப்பே கிடைக்கலையே. அவரது பார்வை வெறுமையாக நோக்கியது. இனிமேலும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதே கனிமொழி. அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. சத்யாவுக்கு ஒரு நல்ல வேலை இருந்தால் மிதிலாவை அவனுக்கு கொடுக்க எனக்கும் நிம்மதியாக இருக்குமில்ல. கனிமொழி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். மேகலா மீண்டும் தொடங்கினார். நாம் 2 பேரும் பெண்களாக இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தோம். எத்தனை அவமானம், எத்தனை போராட்டம். அதையெல்லாம் நாம் தாங்கிக்கிட்டோம். அவரது குரல் நடுங்கியது.
நாம் பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகளும் படக்கூடாது கனிமொழி. அவங்களாவது சந்தோஷமாக ஒத்துமையாக நிம்மதியாக வாழணும். அந்த வாழ்க்கைக்கு பணம் பிரச்சனை குறுக்கே வரவே கூடாது. அதனால தான் சத்யாவை ஒரு நிலையான வேலைக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். கனிமொழி அவரது கைகளை இறுக பற்றி கொண்டாள். நீ கவலைப்படாத மேகலா, எப்படியாவது சத்யாவோட கவனத்தை திருப்பி அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க நான் பார்த்துக்கிறேன். அவன் வாழ்க்கை நிலைமை சரியானது, மிதிலாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று உறுதியான குரலில் வாக்கு கொடுத்தார். உனக்கு எதுவும் ஆகாது, இன்னும் நிறைய வருஷம் நம்ம கூட நீ இருப்பே என்று ஆறுதல் சொல்ல முயன்றார். ஆனால் அந்த ஆறுதலின் பின்னால் மறைந்திருந்த உண்மையை இருவருமே அறிந்திருந்தனர். அந்த வீட்டின் மற்றொரு அறையில் அமர்ந்திருந்த சதாசிவமும் மகளின் நிலையை நினைத்து அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். நாடக மேடையில் 1000 பேரை ஆள வைத்த மனிதரால் தன் சொந்த மகளின் உயிரை காப்பாற்ற மட்டும் எதுவும் செய்ய முடியவில்லை. கண்ணீர் மட்டும்தான் சிந்த முடிந்தது. 1 வருடம் உருண்டோடி இருந்தது. அந்த 1 வருடம் பலருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை. மேகலாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. ஒரு காலத்தில் ஒளி வீசி கொண்டிருந்த முகம் இப்போது வாடி வதங்கி போயிருந்தது. உடல் மெலிந்து கன்னங்கள் ஒட்டிப்போய் நடப்பதற்கே சோர்வாக தெரிந்தார். இருந்தாலும் தன் உடல் வலியை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார். மிதிலாவும் தனது படிப்பை முடித்து சென்னை நகரிலிருந்து ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியில் சேர்ந்திருந்தாள். மாதம் 50,000 ரூபாய் சம்பளம். தன் உழைப்பால் கிடைத்த முதல் வெற்றியது. மகளின் வாழ்க்கை ஒரு நல்ல பாதையில் செல்வதை பார்த்து மேகலாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனதில் இருந்த கவலை மட்டும் குறையவே இல்லை. அது சத்யதேவ். இந்த 1 வருடத்தில் அவன் வாழ்க்கையில் எந்த பெரிய மாற்றமும் ஏற்படவில்லை. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், ஓரிரு நாள் படப்பிடிப்புகள், சில விளம்பர வாய்ப்புகள், அவ்வளவுதான். கதாநாயகனாக உயர வேண்டும் என்று அவனுடைய கனவு இன்னும் கனவாகவே இருந்தது. அவன் உழைப்பில் எந்த குறையும் இல்லை, திறமையிலும் குறையும் இல்லை. ஆனால் நடிப்புத்துறை திறமையை மட்டும் பார்த்து கதவுகளை திறக்கும் உலகம் அல்லவே. சில நேரங்களில் அதிர்ஷ்டமும் கை கொடுக்க வேண்டும் இல்லையா? அந்த அதிர்ஷ்டம் மட்டும் இன்னும் சத்யதேவின் வீட்டு கதவை தட்டவே இல்லை. அதனால் மேகலாவின் நம்பிக்கை மெதுமெதுவாக குறையத் தொடங்கிவிட்டது. நான் உயிரோடு இருக்கும்போதே மிதிலாவோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடணும் என்ற எண்ணம் நாளுக்கு நாள் வலுப்பெற்றது. அதன் விளைவாக மிதிலாவுக்கு வேற வரன் பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் அந்த முடிவை மிதிலா ஏற்கவே இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னா சத்யாவை தான் பண்ணிப்பேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாமா என்று தாயிடம் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டாள். அதனால் தாய் மகள் இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் கனிமொழி வீட்டிலும் இதே பிரச்சனை வெடித்து கொண்டிருந்தது. எவ்வளவு நாளைக்கிட்ட இப்படியே நடிப்புன்னே சுற்றிக்கிட்டு இருக்க போற என்று கோபமாக கேட்டார் கனிமொழி. சத்யதேவ் அமைதியாக நின்றிருந்தான். உன் வாழ்க்கையே வீணாக போயிட்டுருக்கு. ஆரம்பத்திலேயே இந்த தொழில் வேண்டான்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ தான் கேட்கல. அவரது குரல் உயர்ந்தது. நான் சம்பாதிச்சு போட்டுட்ருக்கேன், என்னால் மட்டும் எத்தனை நாளைக்கு முடியும்? வயசு ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையேடா. சத்யதேவின் முகம் இறுகியது. கனிமொழியை தொடர்ந்து பேசினார். நீ எப்போ சம்பாதிக்க போய், எப்போ ஓங்காலில் நிற்க போய், உன்னை நம்பி மிதிலாவும் அவள் வாழ்க்கையை கொடுக்கணும். அந்த வார்த்தை சத்யதேவின் மனதை குத்தியது. மேகலா மிதிலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செய்தியை கேட்டவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்து தாயை பார்த்தான். அவளாவது நல்லா சம்பாதிக்கிற ஒரு பையனையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழட்டும் என்று கனிமொழி உறுதியாக சொன்னார். இல்லைன்னா சிறிது இடைவெளி விட்டவர், இனிமேலாவது இந்த வரட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு ஒரு நல்ல வேலை தேடிக்கோ. அதுக்கப்புறம் மிதிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பாரு என்று அறிவுரை கூறினார். இந்த நடிப்பு உனக்கு செட் ஆகலை சத்யா, அதை ஏற்றுக்கோ, வெளியில் வா முதல்ல. அந்த வார்த்தைகள் சத்யாவின் பொறுமையை உடைத்தது. அம்மா என்று ஆவேசமாக கத்தினான். நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், உனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. கனிமொழி கசப்பாக சிரித்தார். இன்னும் எத்தனை காலத்துக்குடா இதே நம்பிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்க போற என்று வேதனையோடு கேட்டார். நம்பிக்கைன்னு சொல்கிறதுனால மட்டும் வாழ்க்கை ஓடிடாது. அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமாக நின்று கதறப்போற நீ என்று ஆதங்கத்தோடு கத்தினார். அந்த வீட்டில் சில நொடிகள் கனமான அமைதி. ஒருபுறம் தன் கனவை நம்பிக்கையோடு பிடித்து கொண்டிருக்கும் சத்யா, மறுபுறம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நேரில் பார்த்த ஒரு தாய். இருவரும் தவறாக எதுவும் நினைக்கவில்லைதான். ஆனால் அவரவர் நிலையில் அவரவர் பிடிவாதம் அதிகம். சத்யதேவ் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய அமைதியே கனிமொழியின் மனவேதனையை இன்னும் அதிகப்படுத்தியது.
சில நொடிகள் அவனை பார்த்து கொண்டிருந்தவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மெதுவாக பேச ஆரம்பித்தார். சத்யா, நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்காத. அவன் தலையை நிமிர்ந்து பார்த்தான். மேகலா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா. நீ ஒரு நிலையான வேலையில் சேர்ந்தா மட்டும்தான் மிதிலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க மனசில் இருக்குது. அந்த வார்த்தை சத்யதேவின் முகத்தை இறுகச் செய்தது. கனிமொழி தொடர்ந்து பேசினார். இல்லைன்னா நீ மிதிலாவை மறக்க வேண்டியது தான். அவனால் அந்த வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. ஆனால் கனிமொழி பேசுவதை நிறுத்தவில்லை. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அவரது குரல் இப்போது மிகவும் அமைதியாக இருந்தது. நீ சம்பாதிச்சு என்னை காப்பாற்றணும்னு நான் ஒரு நாளும் நினைக்கல. சத்யதேவ் ஆச்சரியமாக பார்த்தான். ஆனால் உன்னையே காப்பாற்றிக்க வழி இல்லாதவன் நாளைக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? அதை நான் எப்படி நம்புறது? அவனிடம் பதில் இல்லை. உன் துணிமணியிலிருந்து நீ சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் இன்னைக்கு நான் தான் பார்த்துட்ருக்கேன். கனிமொழியின் குரல் மெதுவாக உடைய ஆரம்பித்தது. இந்த நிலைமையில் நீ எப்படி மிதிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ வைக்க போகிற? அந்த கேள்வி சத்யதேவின் மனதை ஆழமாக தாக்கியது. அதனால் என்று பெருமூச்சு விட்டவர், நீ ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக சொன்னார். இல்லைன்னா அவர் சில நொடிகள் அமைதியாக நின்றார். மிதிலாவை நீ மறந்தே ஆகணும். சத்யதேவ் திடுக்கிட்டு தாயை பார்த்தான். கனிமொழியின் கண்களில் கண்ணீர். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு சோறு போட்டுடுவேன், அதுக்கப்புறம்? அவர் சிரிக்க முயன்றார். ஆனால் அந்த சிரிப்பு வலியாக மாறியது. என்னால் முடியாத நாளில் என் வழியை நானே பார்த்துக்குவேன். ஆண்டவன் எனக்கு என்ன வழி காற்றானோ அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த வார்த்தைகள் சத்யதேவின் உள்ளத்தை உலுக்கியது. அம்மா என்று அவன் அழைத்தான். ஆனால் கனிமொழி திரும்பி பார்க்கவில்லை. இதற்கு மேலும் பேசினால் கோபத்தில் இன்னும் அதிகமாக பேசிவிடுவோமோ என்பதை அவர் உணர்ந்தார். அதோடு அன்று அவருக்கு சீரியல் படப்பிடிப்பும் இருந்தது. கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு கைப்பையை எடுத்தவர் மகனை ஒரு முறை திரும்பி பார்த்தார். அந்த பார்வையில் கோபம் இல்லை, ஏமாற்றம் இல்லை, ஒரு தாயின் அளவற்ற பயம் மட்டுமே இருந்தது. எதுவும் பேசாமல் கதவை திறந்து கொண்டு வெளியில் நடந்தார். கதவு மெதுவாக மூடிய சத்தம் வீட்டில் எதிரொலித்தது. அந்த சத்தத்தோடு சேர்ந்து சத்யதேவின் மன அமைதியும் சிதறி விழுந்தது. அவன் அப்படியே சோஃபாவில் அமர்ந்து விட்டான். ஒருபுறம் தன் கனவு, மறுபுறம் தன் காதல், இரண்டையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவன் தோள்களில் வந்து விழுந்திருந்தது. முதல் முறையாக ஒருவேளை அம்மா சொல்வது சரிதானோ என்ற கேள்வி அவன் மனதிற்குள் மெதுவாக எழ ஆரம்பித்தது. கனிமொழி வீட்டை விட்டு வெளியேறிய பிறகும் சத்யதேவ் அப்படியே சோஃபாவில் அமர்ந்திருந்தான். தாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றாக அவன் மனதுக்குள் எதிரொலித்து கொண்டே இருந்தது. இரண்டையும் இழந்து விடுவோமோ என்ற பயம் முதல் முறையாக அவனை பிடித்து ஆட்டியது. ஒருபுறம் கனவு, மறுபுறம் மிதிலா. அந்த நேரத்தில் மேஜை மீதிருந்து அவனது கைபேசி தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. அழைப்பு நின்றதே இல்லை. ஆனால் அதை கவனிக்கும் மனநிலையில் சத்யதேவும் இல்லை. பலமுறை ஒலித்த பிறகுதான் அவன் சுய நினைவுக்கே வந்தான். மெல்ல எழுந்து சென்று கைபேசியை எடுத்து பார்த்தான். திரையில் ஒளிர்ந்த பெயரை பார்த்ததும் பெருமூச்சு விட்டான். மிதிலா. இப்போ இருக்கிற மனநிலையில் அவகிட்ட பேச முடியாது என்று முணுமுணுத்தவன் அழைப்பை துண்டிக்க எண்ணினான். ஆனால் அவசரத்தில் விரல் தவறி அழைப்பை ஏற்றுவிட்டான். மறுமுனையில் மிதிலாவின் குரல் சற்றே கோபமாக ஒலித்தது. எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கிறேன், ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிற, என்னதான் பண்ணிகிட்ருக்க? சத்யதேவ் சோர்வாக சொல்லு என்றான். அவனுடைய குரலை கேட்டவுடன் மிதிலாவின் கோபம் இன்னும் அதிகமானது. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், நீ என்ன இப்படி அலட்சியமாக பதில் சொல்கிற? சத்யதேவ் கண்களை இறுக மூடிக்கொண்டான். இப்போ என்ன, எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வர? நானே செம காண்டில் இருக்கேன். என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு என்றான் எரிச்சலோடு. உனக்கு என்ன வந்தது? உன்னை விட நான் தான் அதிக கடுப்பில் இருக்கேன் என்று உடனே பதிலளித்தாள் மிதிலா. உடனே உங்களை பார்க்கணும். உனக்கு என்ன ஆச்சு? இப்போ முதல்ல நீங்கள் வாங்க. எனக்கு இப்போல்லாம் வர முடியாது. ஏன்? எனக்கு வேலை இருக்குது, இப்போ வர முடியாது. ஆமாம், உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய வேலை? அவள் எரிந்து விழுந்தாள். கோடம்பாக்கம் முழுக்க ஸ்டுடியோவாக சுற்றுற வேலை தானே. இன்றைக்கி ஒரு நாள் போகலைன்னா உலகமே நின்று போயிடாது. சத்யதேவ் எதுவும் பேசவில்லை. அவள் மீண்டும் சொன்னாள், நாளைக்கே யாரும் உங்களை ஹீரோவாக நடிக்க வைக்க வரிசையில் நின்று காத்துட்ருக்கல. அந்த வார்த்தை சத்யதேவின் மனதை மீண்டும் குத்தியது. மிதிலா என்று எரிச்சலோடு அழைத்தான். ஆனால் அவள் நிறுத்தவில்லை. எனக்கு உங்களை பார்க்கணும், பீச்சுக்கு வாங்க. வர முடியாது. வரணும். முடியாதுன்னு சொல்கிறேன்ல. சில நொடிகள் அமைதி. பிறகு மிதிலாவின் குரல் நடுங்கியது. சரி என்றால், நான் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சத்யதேவ் அமைதியாக இருந்தான். நீங்கள் வரலன்னா அவள் குரல் உடைந்து போனது. நான் அப்படியே கடலில் இறங்கிடுவேன். அந்த ஒரு வாக்கியம் சத்யதேவின் இதயத்தை உலுக்கியது. மிதிலா என்று பதறி கத்தினா. ஆனால் அவள் ஏற்கனவே அழைப்பை துண்டித்திருந்தாள்.
சில நொடிகள் கைபேசியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஒருபுறம் தாய் அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறாள். மறுபுறம் தான் இல்லாமல் வாழ முடியாது என்று காதலி உயிரையே பணயம் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறாள். என்னடா இது சோதனை என்று தலையை இரு கைகளாலும் பிடித்து கொண்டான். அவன் வாழ்க்கை அவன் கைகளிலிருந்து மெதுவாக நழுவி கொண்டிருப்பது போன்ற உணர்வு முதல் முறையாக அவனை முழுவதுமாக ஆக்கிரமித்தது. கடற்கரையை வெறித்து பார்த்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தாள் மிதிலா. எழும்பி வந்து கரையை முத்தமிட்டு மீண்டும் கடலுக்குள் திரும்பிச் செல்லும் அலைகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கண்கள் கடலை பார்த்தாலும் மனம் முழுவதும் குழப்பத்தில் மூழ்கியிருந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து தான் சத்யதேவ் அங்கு வந்தான். வேகமாக வந்து அவள் அருகில் அமர்ந்தவன் எரிச்சலோடு கேட்டான், இப்போ எதுக்கு உயிர் போகிற அவசரம் மாதிரி கத்துன? எதுக்காக இங்கே வர சொன்னேன்? எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசியிருக்கலாம்ல, அப்படி என்ன அவசரமான விஷயமா? மிதிலா மெதுவாக திரும்பி பார்த்தாள். உங்களுக்கு அது முக்கியமில்லாத விஷயமா இருக்கலாம் என்றவள் குரல் நடுங்கியது. அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட வர்றாங்க என்றாள். அவளது குரலில் இருந்த வேதனை சத்யதேவுக்கும் புரிந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய மனநிலையும் சரியாக இல்லை இல்லையா? என்னமோ இப்போ தான் புதுசாக பார்க்க வர மாதிரியில் பேசுகிற, ஒரு வருஷமாகவே உங்கள் அம்மா இதையே தானே சொல்லிகிட்ருக்காங்க, இப்போ எதுக்கு இந்த பில்டப் என்று சோர்வாக கேட்டான். மிதிலா கண்களை துடைத்து கொண்டாள். அப்போது அது இவ்வளோ பெரிய விஷயமா தெரியல சத்யா. இப்போ அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் உயிரோடு இருக்கும்போதே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. சத்யதேவ் பெருமூச்சு விட்டான். அப்படின்னா அவங்க பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழு, என்ன விட்டுடு. அந்த ஒரு வாக்கியம் மிதிலாவை மின்னல் போல தாக்கியது. அடுத்த நொடியே அவள் வெடித்தாள். எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி சொல்லுவீங்க என்று கத்தினாள். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழ வைப்பீங்கன்னு நம்பித்தானே நான் இவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கேன். இப்போது இவ்வளோ ஈஸியாக வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அவளது கண்களில் கண்ணீர் பெருகியது. சத்யதேவ் வேதனையோடு சிரித்தான். மனசாட்சி இருக்குது மிதிலா, அதனால தான் இவ்வளவு வேதனையையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் வாழ்கிறேன் என்று மெதுவாக சொன்னான். நான் இன்னும் என் காலில் நிற்க முடியாதவன், என்னை நம்பி நீ வாழ்க்கையை ஒப்படைக்கணுமா? அவன் தன்னையே வெறுத்து கொண்டது போல பேசினான். உங்கள் அம்மா சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயாவது சந்தோஷமாக வாழு. மிதிலா கோபமாக எழுந்து நின்றாள். ஓஹோ, இவ்வளவு நாளாக இந்த புத்தி இல்லையா? இன்னைக்கு தான் திடீர்னு வந்துடுச்சா என்று கசப்பாக சிரித்தாள். இந்த புத்தி வந்திருந்தா முதல்ல இந்த தொழிலை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிருக்கணும். அதை செய்ய மாட்டீங்க. ஆனால் என்னை மட்டும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்க. சத்யதேவ் அமைதியாக அவளை பார்த்தான். உங்களை மாதிரி நான் நினச்சிருந்தா இவ்வளவு நாள் உங்களுக்காக நான் காத்துட்ருக்க மாட்டேன். அவள் குரல் மென்மையாயிற்று. நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு தடவையாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களை விட்டுட்டு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேனா? அதை பார்த்து நீங்கள் தான் சந்தோஷமாக தான் இருப்பீங்களா? சத்யதேவ் மெதுவாக, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா என்றான். எதுக்கப்புறம் என்று அவள் உடனே எதிர்த்தாள். வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்தில் இப்போ நாம் நிற்கிறோம். அவள் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டாள். நீங்கள் ஆம்பளை 30 வயசு 35 வயசு ஏன் 40 வயசு வரைக்கும் கூட கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணால் அப்படி இருக்க முடியுமா? அவளது வார்த்தைகள் சத்யதேவின் மனதை தாக்கியது. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க. தாத்தாவும் அம்மாவும் ரொம்பவே பயப்படுறாங்க. சத்யா விரக்தியோடு கேட்டான். இப்போ என்ன பண்ண சொல்கிற? மிதிலா நேராக அவன் கண்களை பார்த்தாள். உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் டைம். சத்யதேவ் அதிர்ந்தான். அதுக்குள்ளே ஒரு படத்துலையாவது இல்லை ஒரு பெரிய சீரியல்லையாவது ஒப்பந்தமாகணும். சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். இல்லைன்னா அவள் சொல்லாமல் நிறுத்தினாள். வேற மாப்பிள்ளையை பார்த்து தாலி கட்டிக்க போறியா என்று சத்யதேவ் கோபமாக கேட்டான். இதெல்லாம் பேசணும்னு பிளான் பண்ணி வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா நீ? மிதிலா வேகமாக தலையசைத்தாள். இல்லை சத்யா. அவளது குரல் உடைந்து போனது. நான் யார் கூடயும் சேர்ந்து எந்த பிளானும் பண்ணலை. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. அப்படி இருந்தனா இவ்வளோ வருஷம் நான் உனக்காக காத்துட்ருப்பேனா? அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். நீங்கள் நடிகனா ஆனாலும் ஆகலினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களை தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்டதும் சத்யதேவின் மனம் லேசாகியது. அவன் முகத்தில் அவனையும் அறியாமல் நிம்மதி பரவியது. அப்புறம் எதுக்காக இந்த மிரட்டல் என்று கேட்டான். மிதிலா அமைதியாக பதிலளித்தாள். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல சத்யா.
உங்கள் லட்சிய பயணத்துக்கு நான் ஒரு நாளும் தடையாக நின்னதில்லை. ஆனால் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது இல்லையா? அம்மா சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் ஒரு நிலையான வருமானம் இருக்கிற வேலையில் இருக்கணும். அப்போ தான் அவங்க நிம்மதியாக என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சத்யதேவ் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். நான் உங்கள் கனவை கைவிட சொல்லலை என்று அவள் தெளிவாக சொன்னாள். வேற ஒரு வேலை தேடுங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே நடிக்க வாய்ப்பும் தேடுங்க. ஏன் பிடிவாதமாக நடிகன் மட்டும்தான் ஆகணும்னு உட்காந்துருக்கீங்க? சத்யதேவ் உடனே தலையசைத்தான். அது அவ்வளவு ஈஸி இல்லை மிதிலா. வேலைக்கு ஒழுங்காக போகணும், நடிக்க நேரம் கொடுக்க முடியாது. நடிப்புக்கு முழுசாக நேரம் கொடுத்தா வேலைக்கு என்ன செய்ய முடியும்? ரெண்டுலேயும் தோற்று போயிடுவேன். மிதிலா சில நொடிகள் அமைதியாக நின்றாள். பிறகு உறுதியான குரலில் சொன்னாள், அப்படின்னா எனக்கும் வேற வழி இல்லை. எங்கள் அம்மாவை எதிர்த்து என்னாலேயும் இனிமேல் நிற்க முடியாது. சத்யதேவ் கசப்பாக சிரித்தான். அப்படின்னா அவங்க பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அடுத்த நொடிய மிதிலாவின் கண்களில் நெருப்பு. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க என்று அவள் அருகில் வந்து நின்றாள். நான் செத்து போனாலும் போவேனே தவிர வேற ஒருத்தனை. சத்யதேவ் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். அவள் கண்ணீரை துடைத்தாள். இத்தனை நாள் பழகியும் என் மனசு இன்னும் உங்களுக்கு புரியலையா? சில நொடிகள் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் மெதுவாக கேட்டாள். ஏன் சத்யா, நான் என்ன சொல்ல வரேன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? அந்த கேள்வியோடு அவன் அவளை புரியாத பார்வை பார்த்தான். சரி, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்தாங்க, இந்த ஆன்லைன் நியூஸ் பாருங்க என்று மொபைலில் வந்திருந்த அந்த செய்தியை எடுத்து அவனுக்கு காண்பித்தாள். பார்த்தவனின் கண்கள் விரிந்தது. சாலையோரத்தில் இருந்த செய்தித்தாள் கடையின் முன் ஒட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய விளம்பர போஸ்டர் சத்யதேவின் பார்வையில் பட்டது. அவன் திடீரென்று நடையை நிறுத்தினான். போஸ்டரின் அருகே சென்று ஆர்வமாக வாசிக்க ஆரம்பித்தான். பிரபல இயக்குனர் வாசுதேவன் இயக்கும் புதிய திரைப்படத்திற்கு புதுமுக கதாநாயகன் தேர்வு. தமிழை சரளமாக பேச தெரிந்த நடிப்பில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் அனைவருமே நேரில் கலந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பு அவன் கண்களில் நம்பிக்கையை மீண்டும் விதைத்தது. வாவென்று குழந்தையைப் போல மகிழ்ந்தான். மிதிலா, இதை பாத்தியா? என்ன ஒரு அருமையான சந்தர்ப்பம். அவன் கண்களில் மீண்டும் பழைய கனவு ஒளிர்ந்தது. மிதிலா அவனை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். பிறகு அவன் முகத்தை தன் பக்கம் திருப்பினாள். இது உண்மையிலேயே அருமையான சந்தர்ப்பந்தான். நான் உங்களுக்கு மொபைலில் காட்டியது ஒரு சீரியல் நடிகருக்கான வாய்ப்பு தான். ஆனால் இது திரைப்பட நடிகருக்கான வாய்ப்பே தான். அதனால் இந்த தேர்வில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். சத்யதேவ் உற்சாகமாக சிரித்தான். நிச்சயமாக ஜெயிப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது என்று கூறிய மிதிலா அடுத்த நொடி சீரியஸ் ஆனாள். ஆனால் சத்யதேவ் புருவத்தை சுருக்கினான். என்ன? மிதிலா மெதுவாக கை நீட்டினாள். ஒரு வாக்குறுதி வேணும். என்ன வாக்குறுதி? இந்த தேர்வில் நீங்கள் ஜெயிச்சா அதை விட எனக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. சிறிது இடைவெளி விட்டு ஆனால் ஒருவேளை என்று தயக்கத்தோடு ஆரம்பித்தாள். ஒருவேளை இந்த வாய்ப்பும் கை நழுவி போயிடுச்சுன்னா அவள் கண்களில் கண்ணீர் மெல்ல எட்டி பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த நடிப்பு கனவை விட்டுட்டு ஒரு நிலையான வேலைக்கு நீங்கள் போகணும் என்று சொன்னாள். சத்யதேவ் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். மிதிலா, ப்ளீஸ் என்று அவள் மீண்டும் கை நீட்டினாள். நம்ம வாழ்க்கைக்காக இந்த ஒரு வாக்குறுதி மட்டும் எனக்கு கொடுங்க. சத்யதேவ் சிரிக்க முயன்றான். இது என்னுடைய எத்தனை வருஷ கனவுன்னு தெரியுமில்ல. ஒரு நிமிஷத்தில் அதை எப்படி விட்டுட முடியும்? சத்தியம் பண்ண முடியும்? மிதிலாவின் கண்களும் கலங்கியது. முதல்ல உங்களை பார்த்தப்போ அம்மா இந்த தொழில் ஈஸியானது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கனவுல உறுதியாக இருந்ததுனால தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. தாத்தா கிட்டேயும் பேசினாங்க, வாய்ப்பும் வாங்கி கொடுத்தாங்க. இதே அம்மா தான் என்று சொல்லும்போது அவளது குரல் உடைந்தது. இப்போது இதில் இனிமேல் ஜெயிக்க முடியாது. வேறு வேலை பார்த்துக்கிட்டு மிதிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழட்டோன்னு சொல்கிறாங்க. அவன் கைகளை பிடித்து கொண்டாள். நீங்கள் ஏன் நம்ம எதிர்காலத்துக்காக இந்த ஒரு தியாகம் பண்ணக்கூடாது? உங்கள் அம்மாவோட விருப்பமும் அதுதானே. எல்லாரோட எதிர்ப்பையும் புதைச்சிட்டு இன்னும் இந்த ஒரு கனவையே பிடிச்சிக்கிட்டு இருக்க போகிறீங்களா? அவருடைய வார்த்தைகள் சத்யதேவின் மனதில் ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கியது. ஒருபுறம் 10 வருடங்களாக உயிராக பிடித்து கொண்டிருந்த நடிப்பு கனவு, மறுபுறம் தன்னை காதலிக்கும் மிதிலா, தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து தன்னை வளர்த்த தாய், மரணத்தோடு போராடி கொண்டிருந்த மேகலா. அவர்களின் எதிர்பார்ப்புகள், அவர்களின் கண்ணீர், அவர்களின் தியாகங்கள் அனைத்தும் அவன் மனதில் ஒரே நேரத்தில் வந்து நின்றது. சில நிமிடங்கள் அவர்களுக்குள் எந்த சத்தமும் இல்லை. இறுதியாக ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டவன் மிதிலாவின் நீட்டியிருந்த கையை பிடித்து கொண்டான். ஓகே என்றான். அவள் மூச்சே நின்று போனது. உனக்காக என்று மெதுவாக சொன்னான். இந்த தேர்விலையும் நான் ஜெயிக்கலன்னா நடிப்பு கனவை விட்டுட்டு ஒரு வேலையை தேடிக்கிறேன்.
அவன் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் மிதிலாவின் முகத்தில் அளவிட முடியாத மகிழ்ச்சியை வரவழைத்தது. தேங்க்யூ சத்யா என்று கண்கள் கலங்கினாள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நொடி தன்னையே மறந்தவள் ஐ லவ் யூ ஸோ மச் என்று சொல்லியபடியே அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டாள். சத்யதேவ் திகைத்து நின்று விட்டான். அவளது மகிழ்ச்சியை பார்த்து அவனுக்குமே நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் தன் வாழ்நாள் கனவை ஒரு வாக்குறுதிக்காக பணயம் வைத்து விட்டோமே என்ற வலியும் அவன் மனதின் ஆழத்தில் எழுந்தது. சில நிமிடங்கள் கழித்து அவன் அமைதியாக நடக்க ஆரம்பித்தான். அவனுடைய அமைதி மிதிலாவுக்கு எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டது. அவள் மெதுவாக அவன் அருகில் வந்து, இன்னைக்கு நீங்கள் எடுத்த முடிவுக்காக ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டீங்க சத்யா என்றாள். வாசுதேவன் சார் படத்தில் நீங்கள் ஒப்பந்தம் ஆயிட்டா போதும். படம் எப்போ வரும்னு முக்கியம் இல்லை. அந்த ஒப்பந்தம் கிடைச்ச உடனே அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவாங்க. சத்யதேவ் நடையை நிறுத்தினான். அவளை ஆழமாக பார்த்தான். அப்படியா என்றான் அமைதியாக. உனக்கு இப்போ உன் கல்யாணம்தான் முக்கியம் இல்லை? மிதிலா அதிர்ச்சி அடைந்தாள். சத்யா, என்னோட இத்தனை வருஷ லட்சியம், என்னோட கனவு, அதை பற்றி உனக்கு ஒரு நிமிஷமாவது நினப்பு வந்துச்சா? அவனது குரலில் இருந்த ஏமாற்றத்தை மறைக்க முயன்றாலும் அது தெளிவாக தெரிந்தது. மிதிலா பதறிப்போனாள். ப்ளீஸ் என்று அவன் கைகளை பிடித்தாள். நான் தப்பாக எதுவும் சொல்லலை சத்யா. நாம் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். அந்த நினைப்பு உங்களுக்கும் இருக்குது தானே? சத்யதேவ் பெருமூச்சு விட்டான். அவளது கையை மெதுவாக அழுத்தி பிடித்தான். பாரு என்று அமைதியாக ஆரம்பித்தான். நீ இந்த மாதிரி குதர்க்கமாக பேசாத. நான் உன்னை குறை சொல்லலை, என்னோட ஆதங்கத்தை தான் சொன்னேன். அவன் குரல் இப்போது கோபமாக இல்லை. தன் கனவுக்கும் காதலுக்கும் நடுவே சிக்கி தவிக்கும் ஒரு மனிதனின் வலியை சுமந்து கொண்டு வந்தது. அதிகாலையிலேயே பிரபல இயக்குனர் வாசுதேவனின் இல்லம் திருவிழா கூட்டத்தைப் போல காட்சியளித்தது. வீட்டின் முன்புறம், சாலையோரம், அருகில் இருந்த காலி இடம் என்று எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் தலையே. ஒவ்வொருவரின் முகத்திலும் ஒரே கனவு. இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வாழ்க்கையே மாறிவிடும். அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் சத்யாவின் கால்கள் ஒரு நொடி அப்படியே தயங்கி நின்று விட்டது. அவன் கண்களில் இருந்த நம்பிக்கைக்குள் சிறிய பயம் மெதுவாக நுழைந்து கொண்டது. இவ்வளவு பேரா என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான். அந்த ஆயிரக்கணக்கான முகங்களுக்கு நடுவில் தன்னுடைய முகம் வெறும் ஒரு துளியாக தோன்றியது. இந்த கூட்டத்தில் என்னை யாராவது கவனிப்பாங்களா? என்னால் உண்மையிலேயே தேர்வாக முடியுமா என்ற சந்தேகம் அவன் மனதை ஆக்கிரமித்தது. காலையிலேயே கனிமொழி படப்பிடிப்புக்கு கிளம்பிவிட்டார். வெறும் வயிற்றோட போகாதடா என்று பலமுறை சொல்லி இருந்தாலும் அவன் எதையும் சாப்பிடாமல் அவசரமாக கிளம்பி வந்து விட்டான். இன்று வாழ்க்கையே மாற்றக்கூடிய நாள் என்ற நம்பிக்கையோடு வந்தவனுக்கு முதல் அதிர்ச்சி அந்த கூட்டத்தை பார்த்ததும் மனதில் விழுந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவன் மனதிற்குள் இன்னொரு குரலும் ஒலித்தது. இவங்களுக்கெல்லாம் இருக்கிற கனவு தானே உனக்கும் இருக்கு, அதனால் பயப்படாத. அவன் மெதுவாக ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டே வரிசையில் நின்றான். கடந்த 2 வருடங்களாக அவனுக்கு கிடைத்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களை அவனே மறுத்து வந்தான். நான் கதாநாயகனாகத்தான் அறிமுகமாகணும் என்று பிடிவாதம் அவனுக்குள் வேரூன்றி இருந்தது. பலர் அவனை பார்த்து முதல்ல கிடைக்கிற வாய்ப்பை பிடி என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் அவன் தான் கேட்கவில்லை. அவனுடைய குறி ஒன்று மட்டுமே, கதாநாயகன். அந்த ஒரு கனவுக்காக எத்தனையோ வாய்ப்புகளை விட்டுவிட்டான். இன்னும் இந்த வாய்ப்பு கைவிட்டு போய்விட்டால் அடுத்தது என்ன? மிதிலாவுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? கனிமொழியின் எதிர்பார்ப்பு என்ன? மேகலாவின் கடைசி ஆசை என்ன? எல்லாமே அவன் மனதில் ஒரே நேரத்தில் வந்து நின்றது. இது கடைசி வாய்ப்பா என்ற கேள்வி அவன் இதயத்தை நடுங்க வைத்தது. இயக்குனர் வாசுதேவன் தமிழ் திரையுலகில் புதுமுகங்களை நட்சத்திரங்களாக மாற்றியவர். அவரது படத்தில் ஒரு கதாபாத்திரம் கிடைப்பதற்கே முன்னணி நடிகர்கள் கூட காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர் ஒரு புதுமுக கதாநாயகனை தேடுகிறார் என்பதால் தமிழகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த வீட்டின் முன்னால் திரண்டிருந்தனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு தேர்வு ஆரம்பமானது. அதை மிகவும் ஒழுங்காக பல கட்டங்களாக பிரித்திருந்தார்கள். முதல் கட்டம் மேக்கப் டெஸ்ட், கேமரா முன் முகம் எப்படி தெரிகிறது என்பதற்கான மதிப்பீடு. அடுத்த கட்டம் முக பாவனை தேர்வு, சிரிப்பு, கோபம், அழுகை, அதிர்ச்சி, காதல் என்று ஒவ்வொரு உணர்வையும் சில நொடிகளில் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு நடிப்பு தேர்வு. அங்கேயே இறுதி முடிவு எடுக்கப்பட இருந்தது. அந்த 3 கட்டங்களையும் கடந்து சென்றால்தான் வாசுதேவனின் முன்னால் நேரில் நடிக்கும் வாய்ப்பு. தன் வரிசை எண்ணை இறுக பிடித்தபடி சத்யதேவ் அமைதியாக நின்றிருந்தான். வெளியில் அவன் அமைதியாக தெரிந்தாலுமே அவனுடைய இதயம் மட்டும் ஒவ்வொரு நொடியும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. இயக்குனர் வாசுதேவனின் உதவியாளர்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் தேர்வுகளை மிகவும் ஒழுங்காக நடத்தி கொண்டிருந்தார்கள்.
1000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்திருந்தாலும் ஒவ்வொரு கட்டமும் மிகவும் கண்டிப்பாக நடைபெற்றது. முதல் கட்டமான மேக்கப் டெஸ்ட் முடிந்ததும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் 500க்கும் குறைவானவர்கள் தான் அடுத்த சுற்றுக்கே தேர்வு செய்யப்பட்டார்கள். மற்ற அனைவரும் நன்றியோடு வழி அனுப்பப்பட்டனர். முதல் கட்டத்தை தாண்டி இருந்தாலும் சத்யதேவின் பதற்றம் குறையவில்லை. இன்னும் 2 சுற்று இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அடுத்த அறைக்குள் சென்றான். அங்கே முகபாவனை தேர்வு நடைபெற்றது. சிரிப்பு, அழுகை, கோபம், பயம், காதல் ஒவ்வொரு உணர்வையும் சில வினாடிகளில் உயிரோட்டமாக வெளிப்படுத்த வேண்டும். பலர் அங்கேயே தடுமாறி வெளியேறினர். முடிவில் 100க்கும் குறைவானவர்கள் மட்டுமே அந்த சுற்றிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள். சத்யதேவின் பெயரும் அதில் இருந்தது. அவன் மனதிற்குள் ஒரு சிறிய நம்பிக்கை மீண்டும் துளித்தது. ஆனால் இறுதியாக இருந்தது மிக முக்கியமான கட்டம், நடிப்பு தேர்வு. ஒவ்வொருவருக்கும் சிறிய காட்சி கொடுக்கப்பட்டு அதை நடிக்கச் சொன்னார்கள். சிலர் வசனத்தை மறந்தார்கள். உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் சிலர் தோற்றார்கள். கேமரா முன் உறைந்து நின்றார்கள் சில பேர். மணிக்கணக்கில் நடைபெற்ற அந்த தேர்வு முடிவில் 15 பேர் மட்டுமே தேர்ச்சி செய்யப்பட்டனர். அந்த 15 பேரில் சத்யதேவும் ஒருவனாக இருந்தான். அந்த செய்தியை கேட்ட நொடியே அவனுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இத்தனை சுற்றுகளை கடந்து வந்ததே அவனுக்கு பெரிய சாதனையாக இருந்தது. ஆனால் இன்னும் இறுதி முடிவு வரவில்லை. இனி முடிவு சொல்லப் போவது உதவியாளர்கள் அல்ல, இயக்குனர் வாசுதேவன். அவருடைய ஒரு வார்த்தை தான் தன் வாழ்க்கையையே உச்சிக்கு கொண்டு செல்லவும் முடியும். அதே ஒரு வார்த்தை தன் கனவை அங்கேயே முடித்துவிடவும் முடியும். அதை நினைத்தவுடன் சத்யதேவின் உள்ளங்கைகள் வியர்க்க ஆரம்பித்து விட்டது. இந்த வாய்ப்பு கிடைச்சிட்டா என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான். என்னோட வாழ்க்கையே மாறிடும். மிதிலாவுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும். கனிமொழியின் கவலை முடிவுக்கு வந்துடும். மேகலாவும் மன நிம்மதியோடு மிதிலாவின் திருமணத்தை பார்க்க முடியும். இத்தனை ஆண்டுகளாக சுமந்து வந்த கனவுக்கும் இத்தனை மாதங்களாக தன்னை வாட்டிய பிரச்சனைகளுக்கும் ஒரே நேரத்தில் முடிவு கிடைத்துவிடும். அவன் மனம் 1000 கணக்குகளை போட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த கணக்குகளுக்கு மேலாக இறைவன் என்ன முடிவு எடுத்து வைத்திருக்கிறான் என்பதை மட்டும் யாராலுமே கணிக்க முடியவில்லை. அந்த 15 பேருமே ஒரு பெரிய அறையில் அமைதியாக அமர வைக்கப்பட்டனர். அனைவரின் பார்வையும் வாசுதேவனின் வரவை நோக்கியே காத்து கொண்டிருந்தது. இன்னும் சில நொடிகளில் தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனரான வாசுதேவன் அந்த அறைக்குள் நுழையப் போகிறார். அவருடைய வருகைக்காக 15 இதயங்கள் ஒரே நேரத்தில் பதட்டத்தோடு காத்து கொண்டிருந்தன. அறைக்குள் நிலவிய அமைதியை கலைத்தபடி கதவு மெதுவாக திறந்தது. வெள்ளை நிற முழுக்கை சட்டை, கருப்பு நிற பேண்ட், கண்களில் தடித்த பிரேம் கண்ணாடி, நெற்றியில் சிறிய சந்தனக்கோடு, அமைதியான கம்பீரத்துடன் உள்ளே நுழைந்தார் இயக்குனர் வாசுதேவன். அவர் உள்ளே வந்த நொடியே 15 பேரும் எழுந்து நின்றனர். உட்காருங்க என்று ஒற்றை வார்த்தையில் அதிகாரமும் அன்பும் கலந்திருந்தது. அனைவரும் மீண்டும் அமர்ந்தனர். அவர்களுடைய முகங்களை ஒவ்வொன்றாக கவனமாக பார்த்தார் வாசுதேவன். அந்த பார்வை சாதாரண பார்வையல்ல, ஒரு சிற்பி கல்லுக்குள் இருக்கும் சிலையை தேடும் பார்வை. சில வினாடிகள் கழித்து மேஜை மீது இருந்த ஃபைலை மூடி வைத்தார். நீங்கள் 15 பேரும் இந்த கட்டம் வரைக்கும் வந்ததுக்கு வாழ்த்துக்கள். 1000த்துக்கும் மேற்பட்ட பேரில் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்கள் திறமை. சில நொடிகள் இடைவெளி விட்டார். ஆனால் திறமை மட்டும் ஹீரோவாக்காது. அந்த ஒரு வாக்கியத்திலேயே அறை முழுவதும் அமைதி சூழ்ந்தது. கேமரா முன் நிற்கிற தைரியம், வசனம் பேசுகிற தெளிவு, உணர்ச்சியோட வாழ்கிற திறமை, முக்கியமாக நாம் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதே உணர்வோடு திரும்பி கொடுக்குற புத்திசாலித்தனம், அதெல்லாம் இருக்கணும். அவருடைய குரல் அமைதியாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்தில் பதிந்தது. இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட்சி தரப்போகிறேன். அதில் யாருமே நடிக்கக்கூடாது. அனைவரும் குழப்பமாக பார்த்தனர். வாசுதேவன் சிரித்தார். ஆமாம், நடிக்கக்கூடாது. அந்த கதாபாத்திரமாகவே வாழணும். அவர் அருகில் இருந்த உதவியாளரிடம் சைகை செய்தார். உடனே 15 பேருக்கும் தனித்தனி தாள்கள் கொடுக்கப்பட்டன. சத்யதேவ் தன் கையில் இருந்த தாளை பார்த்தான். அதில் சில வரிகள் மட்டுமே இருந்தன. உன் தாய் இறக்கப் போகிறாள் என்று மருத்துவர் சொல்கிறார். அந்த செய்தியை கேட்ட மகன் முதலில் நம்ப மறுக்கிறான். பிறகு உடைந்து அழுகிறான். இறுதியில் தாயிடம் அதை மறைத்து சிரிக்க முயல்கிறான். அந்த வசனத்தை படித்த நொடியே மேகலாவின் முகம் அவன் கண்முன் வந்து நின்றது. அதோடு தன் தாய் கனிமொழியின் கண்ணீரும் நினைவுக்கு வந்தது. கைகள் லேசாக நடுங்கின. சார் ரெடியா என்று உதவியாளர் கேட்டார். சத்யதேவ் தலையை மட்டுமே அசைத்தான். ஆனால் அவன் மனதிற்குள் ஓடியது வசனமில்லை, அவனுடைய அனுபவம். அந்த அனுபவம் இப்போது கேமரா முன் வெளிவர வேண்டிய தருணம் வந்திருந்தது. நம்பர் 8,
உதவியாளர் அழைத்தார். அந்த எண்ணுக்கு சொந்தக்காரன் சத்யதேவ் மெல்ல எழுந்து நின்றான். கையில் இருந்த தாளை இன்னொரு முறை பார்த்தான். அதிலிருந்த வசனங்கள் இப்போது மனப்பாடமாகிவிட்டது. அவன் நடந்து கேமரா முன் வந்து நின்றான். எதிரே ஒரு நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தார் இயக்குனர் வாசுதேவன். அவரது அருகில் ஒளிப்பதிவாளர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், 2 உதவி இயக்குனர்கள். அறை முழுவதும் அமைதி. பெயர் என்று வாசுதேவன் கேட்டார். சத்யதேவ். எத்தனை வருஷமா முயற்சி பண்ணிகிட்ருக்க? 7-8 வருஷமா சார். சின்ன சின்ன ரோலெல்லாம் பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் ஹீரோவாகணும்னு நினச்சி 2 வருஷமாக எல்லாத்தையுமே விட்டுட்டு அதுக்காகத்தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். வாசுதேவன் அவனை ஒரு கணம் ஆழமாக பார்த்தார். நம்பிக்கை இருக்கா? சத்யதேவ் தயங்காமல் சொன்னான். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். சரி என்று தலையசைத்தவர் வசனம் பேச வேண்டாம் என்றார். அறையில் இருந்தவர்கள் எல்லாருமே அவரை பார்த்தனர். சத்யதேவுக்கு புரியவில்லை. சார், நான் சொல்கிறத மட்டும் செய் என்று அமைதியாக சொன்னார் வாசுதேவன். இப்போ உன் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த செய்தியை கேட்டுட்டு நீ மருத்துவமனை அறைக்குள்ளே போகிற. உன் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்போ உன் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த செய்தியை கேட்டுட்டு நீ மருத்துவமனை அறைக்குள்ளே போகிற. உன் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க முன்னாடி நீ அழக்கூடாது. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசணும். ஆனால் சிறிது இடைவெளி விட்டார். உன் கண்ணு மட்டும் உன்னை காட்டி கொடுத்துடணும். ஆரம்பிக்கலாமா? அவ்வளவுதான், வேற எந்த வசனமும் இல்லை. சத்யதேவ் கண்களை மூடினான். மனதில் முதலில் தோன்றியது கனிமொழி. அதற்கு பிறகு மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த மேகலா. என் மகளை நீதான் பார்த்துக்கணும் சத்யா என்ற அந்த குரல் காதுகளில் எதிரொலித்தது. அவன் மெதுவாக கண்களை திறந்தான். அறை காணாமல் போயிருந்தது. கேமரா காணாமல் போயிருந்தது. வாசுதேவனும் காணாமல் போயிருந்தார். அவன் முன்னால் இருப்பது மருத்துவமனை படுக்கை. அதில் தன் அம்மா. மெதுவாக முன்னே நடந்தான். கால்கள் நடுங்கின. கண்ணீர் வர துடித்தது. ஆனால் அதை அடக்கி கொண்டான். யாரோ ஒருவரின் கையை பிடிப்பது போல கையை நீட்டினான். அம்மா என்று உதடுகள் மட்டும் அசைந்தது. சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்புக்குள் மறைந்திருந்த வலி. அவன் கண்கள் மட்டும் உடைந்து வெளியேறியது. ஒரு சொட்டு கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. அதை வேகமாக துடைத்தவன் மீண்டும் கட்டாய புன்னகையை வரவழைத்தான். எனக்கு ஒன்றும் ஆகலடா என்று மேகலா சொல்லிய நாள் நினைவுக்கு வந்தது. அந்த நினைவோடு ஆமாம்மா, உனக்கு ஒன்றும் இல்லைம்மா என்று மிக மெதுவாக சொன்னான். அறை முழுவதும் அமைதி. கட் என்று வாசுதேவன் சொன்னார். சத்யதேவ் கண்களை திறந்தான். மீண்டும் அந்த அறை அவன் கண்முன்னே வந்தது. ஆனால் யாரும் எதுவும் பேசவில்லை. வாசுதேவன் மட்டும் அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. அதுதான் சத்யதேவின் பதற்றத்தை இன்னும் அதிகரித்தது. சிறிது நேர அமைதிக்கு பின் இயக்குனர் வாசுதேவன் வாயை திறந்தார். சத்யதேவ், இப்போ நீங்கள் கிளம்பலாம் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்துவிட்டார். அவர் அவ்வாறு சொன்ன பிறகு அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் குழம்பி போய் சத்யாவும் தேங்க்யூ என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக வெளியே வந்து விட்டான். அவனுடைய இதயம் இன்னும் வேகமாக துடித்து கொண்டே இருந்தது. உள்ளே என்ன நடந்தது? தான் எப்படி நடித்தோம்? வாசுதேவன் என்ன நினைத்தார்? எதுவுமே அவனுக்கு புரியவில்லை. அறைக்கு வெளியே வந்தவுடன் மற்ற 14 பேரும் அவனை சுற்றி நின்றார்கள். அறைக்குள் வாசுதேவன், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர் என்று 2 உதவி இயக்குனர்கள் மட்டுமே இருந்தனர். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. அமைதியை உடைத்தது தயாரிப்பாளர் தான். சார், 15 பேரில் யாராவது செட் ஆகிற மாதிரி இருக்காங்களா? வாசுதேவன் மேசை மீதிருந்த கோப்புகளை மெதுவாக மூடினார். இருக்காங்க என்றார் அமைதியாக. ஆனா என்று உதவி இயக்குனர் தயக்கத்தோடு கேட்டார். ஹீரோவா தூக்கி போடுற அளவுக்கு யாருமே தெரியலையே சார். வாசுதேவன் புன்னகைத்தார். நீங்கள் ஹீரோவை தேடுறீங்க, நான் இடைவெளி விட்டு நடிகனை தேடுறேன். அந்த ஒரு வாக்கியத்தில் அறை மீண்டும் அமைதியானது. ஒளிப்பதிவாளர் மெதுவாக கேட்டார். அப்படின்னா உங்கள் மனசில் யாராவது இருக்காங்களா சார்? வாசுதேவன் உடனே பதில் சொல்லவில்லை. மேஜையிலிருந்து 15 புகைப்படங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தார். இறுதியாக ஒரு புகைப்படத்தின் மீது அவரது விரல் நின்றது. அதை எடுத்து பார்த்தார். புகைப்படத்தின் கீழே எழுதப்பட்டிருந்த பெயர் சத்யதேவ். அதை பார்த்த உதவி இயக்குனருக்கும் ஆச்சரியம். சார், இவர் முகம் கொஞ்சம் சாதாரணமாக தானே இருக்குது. வாசுதேவன் மெதுவாக சிரித்தான். அதுதான் இவனோட பலமே. இவனை ஹீரோ மாதிரி உருவாக்கலாம். ஆனால் புகைப்படத்தை பார்த்தபடியே சொன்னார். நடிக்க தெரியாதவனை எந்த இயக்குனராலும் நடிகனாக உருவாக்க முடியாது. இவனோட கண்ணில் ஒரு வழி இருக்குது. அது நடித்து வரல, வாழ்க்கை கற்றுக் கொடுத்த வழி அது. அதனால தான் கேமராவுக்கு இவன் பொருந்தி போனான். அறையில் இருந்தவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். இன்னும் ஒரு டெஸ்ட் வைக்கலாம் என்றார் வாசுதேவன். அதுக்கப்புறம் இறுதி முடிவு.
வெளியே சத்யதேவ் பதட்டமாக அமர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் உதவி இயக்குனர் வெளியே வந்தார். அனைவரும் எழுந்து நின்றார்கள். அவர் கையில் இருந்த பட்டியலை பார்த்தார். நன்றி நண்பர்களே, இன்னைக்கு உங்களோட தேர்வு இத்தோடு முடிஞ்சிருச்சு. அனைவரின் முகமும் வாடியது. ஆனால் அவர் சிரித்தார். 15 பேர்லேருந்து சில நொடிகள் இடைவெளி விட்டவர் 3 பேர் மட்டும் இருங்க, மற்றவங்கெல்லாம் கிளம்பலாம். அந்த ஒரு நொடியில் அங்கே நின்ற 15 பேரின் இதயமும் துடித்தது ஒரே நேரத்தில். முதல் பேர் என்று அவர் பட்டியலை திறந்தார். சத்யதேவின் விரல்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவன் மனதிற்குள், முருகா, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை காப்பாத்து முருகா, கைவிட்டடாத என்று பிரார்த்தனை மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. சத்யதேவ் நடித்து முடித்ததும் அறை முழுவதும் சில நொடிகள் அமைதியாக இருந்தது. அவனை பார்த்து கொண்டிருந்த இயக்குனர் வாசுதேவன் மெதுவாக நாற்காலியில் சாய்ந்தார். உன் பேர் என்ன? சத்யதேவ் சார். கேமரா முன்னாடி நிற்கிறவனுக்கும் கேமராவை மறந்துட்டு கதாபாத்திரமாக வாழ்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் உன்கிட்ட இருக்குது. சத்யதேவின் கண்கள் கலங்கிவிட்டது. இத்தனை வருட போராட்டத்தில் முதன்முறையாக ஒரு பெரிய இயக்குனர் அவனுடைய திறமையை அங்கீகரித்திருக்கிறார். வாசுதேவன் மேஜையில் இருந்த கோப்பை எடுத்தார். இந்த படத்துக்கு உன்னை தான் கதாநாயகனாக தேர்வு பண்ணுறேன். ஒரு நொடி சத்யதேவுக்கு அவர் சொன்னது காதில் சரியாக விழவே இல்லை. அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தான். என்ன? வாசுதேவன் சிரித்தார். சந்தோஷத்தில் பேசவே மறந்துட்டியா? அப்போது தான் சுய நினைவுக்கு வந்தான். சார் என்று அவன் குரல் நடுங்கியது. ரொம்ப நன்றி சார். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக வழிந்தது. வாசுதேவன் எழுந்து வந்து அவன் தோளில் கை வைத்தார். இங்கே கண்ணீருக்கு அவசியமில்லை, உன் உழைப்பு தான் வேணும். 3 மாதம் ஆக்டிங் ஒர்க் ஷாப், டான்ஸ், ஃபைட், உடல் எடை எல்லாத்துக்குமே நீ ரெடியாகணும். இந்த படம் உன் வாழ்க்கையவே மாற்றும். அதே நேரம் இந்த வாய்ப்பை நீ காப்பாற்றிக்கணும். கண்டிப்பாக சார் என்று கைகளை கூப்பினான் சத்யதேவ். உடனே தயாரிப்பு நிறுவன மேலாளர் ஒப்பந்த ஃபைலை கொண்டு வந்தார். அதில் கையெழுத்திட்ட போது அவனுடைய 10 வருட போராட்டத்துக்கு முதல் வெற்றி கிடைத்திருந்தது. அந்த கோப்பை கையில் எடுத்தபடியே வெளியில் வந்தவன் கால்கள் தரையில் நடக்கவில்லை. முகம் முழுவதும் நம்ப முடியாத மகிழ்ச்சி. வெளியே வந்தவுடன் முதலில் எடுத்து கைபேசியைத்தான். மிதிலாவின் எண்ணை அழுத்தினான். ஹலோ என்று அவள் பேச தொடங்கியவுடன் மிலி என்று அழைத்தான். நான் ஜெயிச்சிட்டேன். ஒரே ஒரு வாக்கியம்தான். அதற்கு மறுமுனையில் சில வினாடிகள் எந்த சத்தமும் இல்லை. சத்யா, நிஜமாவா சொல்கிறீங்க என்று அழுகையோடு கேட்டாள். அதன் பின், ஆமாடி, வாசுதேவன் சார் படத்தில் ஹீரோவாக ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அடுத்த நொடியே மிதிலாவின் அழுகை சிரிப்பாக மாறியது. தேங்க்யூ முருகா என்று அவள் கதறி அழுதாள். அந்த கண்ணீரில் 1 வருட பயம் இருந்தது. அவர்கள் காதலின் நிம்மதியும் இருந்தது. ஒரு எதிர்கால வாழ்க்கையின் தொடக்கமும் இருந்தது. வாசுதேவனின் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த சத்யதேவ் நேராக வீட்டுக்கு செல்லவில்லை. கையில் இருந்த ஒப்பந்த ஃபைலை இன்னும் ஒரு முறை திறந்து பார்த்தான். அதில் அவனுடைய பெயர், கதாநாயகன் சத்யதேவ். அந்த எழுத்துக்களை பார்த்ததும் அவன் கண்கள் மீண்டும் கலங்கின. அம்மா என்று மெதுவாக சொல்லி கொண்டவன் நேராக அருகில் இருந்த இனிப்பு கடைக்கு சென்று ஒரு பெரிய இனிப்பு பெட்டியை வாங்கி கொண்டு கனிமொழி நடித்து கொண்டிருந்த சீரியல் படப்பிடிப்பு தளத்தை நோக்கி புறப்பட்டான். அந்த நேரத்தில் படப்பிடிப்பு இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது. கனிமொழி ஒரு உணர்ச்சிமிகு காட்சியில் நடித்து கொண்டிருந்தார். இயக்குனர் கட் சூப்பர் மேடம் என்று சொல்லியதும் அனைவரும் கைத்தட்டினர். கனிமொழி ஓரமாக வந்து அமர்ந்து தண்ணீர் குடித்து கொண்டிருந்த போது தூரத்திலிருந்து மூச்சு வாங்கியபடி ஓடி வந்தான் சத்யதேவ். சத்யா என்று ஆச்சரியமாக எழுந்தார். என்னடா இந்த நேரத்தில் இங்கே? அவர் பேசி முடிப்பதற்குள் சத்யதேவ் அவள் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை கீழே வைத்துவிட்டு தன் கையில் இருந்த ஒப்பந்த ஃபைலை அவளிடம் நீட்டினான். அம்மா, அவ்வளவுதான். அதற்கு மேலே அவனால் பேசவே முடியவில்லை. கனிமொழி ஒன்றும் புரியாமல் குழப்பத்தோடு கோப்பை வாங்கி பார்த்தார். முதல் பக்கத்தை வாசித்தார். அடுத்த நொடியே அவரது கைகளும் நடுங்க ஆரம்பித்து விட்டது. வாசுதேவன் என்று மெதுவாக வாசித்தவர் கதாநாயகன் என்ற இடத்தில் நின்றுவிட்டார். கண்ணீர் தாளின் மீது சொட்டியது. சத்யா என்று கண்ணீரோடு மகனை இறுக அணைத்து கொண்டார். நீ ஜெயிச்சிட்டடா என்று அழுதார். நீ ஜெயிச்சிட்ட. அங்கே இருந்த யூனிட் ஆட்கள் எல்லாருமே திரும்பி பார்த்தனர். கனிமொழிக்கு அந்த நிமிடம் யாரும் எதுவும் கண்ணில் படவில்லை. 28 வருடங்களாக தான் சுமந்து வளர்த்த மகன் இன்று வாழ்க்கையில் முதல் பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறான். நான் சொன்னனல்லம்மா என்று சத்யதேவ் அழுதபடியே சிரித்தான். ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்னு. கனிமொழி அவன் கன்னத்தை வருடினாள். நான் உன்னை நம்பலன்னு நீ நினச்சிருப்ப. ஆனால் அவர் அழுகையை அடக்கவே முடியவில்லை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் அப்படியெல்லாம் பேசினேன். இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. சத்யதேவ் தாயின் கைகளை பிடித்து நெற்றியில் ஒற்றிக்கொண்டான். இது வெற்றி என்னோடது இல்லைம்மா,
உன்னோடது. நீ இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே நின்னிருக்கவே மாட்டேன். அந்த வார்த்தையை கேட்டதும் கனிமொழி மீண்டும் கதறி அழுதார். பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அன்று மகனின் வெற்றியோடு வெளியேறியது. சில நிமிடங்கள் கழித்து கண்ணீரை துடைத்து கொண்டு கனிமொழி புன்னகைத்தார். வா என்றார். இந்த சந்தோஷத்தை முதல்ல மேகலா கிட்ட சொல்லணும். அவள் இந்த செய்திக்காகத்தான் இவ்வளவு நாளாக காத்துட்ருக்கா. சத்யதேவ் தலையசைத்தான். இருவரும் ஒன்றாக காரில் ஏறினார்கள். அந்த கார் நேராக மேகலாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டது. மேகலா வீட்டின் வாசலில் கார் வந்து நின்றது. கனிமொழியும் சத்யதேவும் ஒன்றாக இறங்கி உள்ளே நடந்தார்கள். அவர்களை பார்த்ததும் வேலைக்காரி உள்ளே ஓடி சென்று, அம்மா, கனிமொழி மேடமும் சத்யாவும் வந்திருக்காங்க என்று சொல்லிவிட்டு வந்தாள். வாங்க வாங்க என்று சதாசிவம் எழுந்து வரவேற்றார். மேகலாவும் சோஃபாவிலிருந்து மெதுவாக எழுந்தார். உடல் மெலிந்து போயிருந்தாலும் முகத்தில் வழக்கமான புன்னகை இருந்தது. என்ன கனிமொழி, ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சா என்று கேட்டுக்கொண்டே சத்யதேவை பார்த்தார். ஆனால் இன்று அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி அவருக்கு ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கிறது என்பதை சொல்லிவிட்டது. என்னப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது என்று மேகலா கேட்டார். சத்யதேவ் பதில் சொல்லவில்லை. தன் கையில் இருந்த ஒப்பந்த கோப்பை எடுத்து நேராக மேகலாவின் கைகளில் வைத்தான். ஆண்டி, இது நீங்க படிங்க என்றான். மேகலா குழப்பத்துடன் கோப்பை திறந்தார். முதல் வரியை படித்தார். இரண்டாவது வரியை படித்தார். அடுத்த நொடியே அவரது கண்கள் கலங்கிவிட்டது. சத்யா என்று அழைத்தவர் எழுந்து நிற்க முயன்றார். சத்யதேவ் வேகமாக ஓடி அவரை தாங்கி பிடித்தான். நீ ஜெயிச்சிட்டப்பா என்று நடுங்கும் குரலில் சொன்னார். ஆமாம் ஆண்டி, வாசுதேவன் சார் படத்தில் ஹீரோவா என்னை ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. மேகலாவின் கண்ணீர் நிற்கவே இல்லை. அவர் இரு கைகளையும் உயர்த்தி முருகா என்று கண்களை மூடிக்கொண்டார். இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. அருகில் நின்றிருந்த சதாசிவமும் ஒப்பந்தத்தை வாங்கி பார்த்தார். சூப்பர் சத்யா என்று மகிழ்ச்சியோடு அவனை அணைத்து கொண்டார். நீ சாதிச்சிட்ட. அந்த நேரத்தில் அறைக்குள் இருந்து வெளியே வந்தாள் மிதிலா. வாசலில் நின்றிருந்த சத்யதேவை பார்த்ததும் அவள் கண்கள் நேராக அவன் கையில் இருந்த இனிப்பு பெட்டியின் மீது சென்றது. பிறகு மேகலாவின் கையில் இருந்த ஒப்பந்தத்தின் மீது. சத்யா என்று அவளும் ஆவலோடு ஓடி வந்தாள். மேகலா சிரித்தபடி அந்த ஒப்பந்தத்தை மகளிடம் கொடுத்தார். மிதிலா படிக்க ஆரம்பித்தாள். அவள் முகம் முழுவதும் மகிழ்ச்சி. சத்யா என்று சொல்லியபடியே அவன் கைகளை பிடித்து கொண்டாள். நான் சொன்னேன்ல, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சத்யதேவ் சிரித்தான். நீ நம்புன, நான் ஜெயித்தேன். மேகலா அந்த இருவரையும் சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டாள். பிறகு சதாசிவத்தை நோக்கி திரும்பினார். இனிமே தாமதிக்க வேண்டாம்ப்பா என்று தெளிவாக சொன்னார். அடுத்த நல்ல முகூர்த்தத்திலேயே இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் சேர்த்தே முடிச்சிடலாம். அந்த வார்த்தை வீட்டிலிருந்த அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கனிமொழி மேகலாவின் அருகில் வந்து அவள் கைகளை பிடித்து கொண்டாள். உன் ஆசை நிறைவேறப் போகுது மேகலா. மேகலா மெதுவாக புன்னகைத்தார். ஆமாம், இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். அவர் சொன்ன அந்த வார்த்தையில் ஒரு தாயின் மனநிறைவு, ஒரு பெண்ணின் வாழ்க்கை போராட்டம். அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை நடத்த வேண்டும் என்று இரு குடும்பத்தாரும் முடிவு செய்தார்கள். மேகலாவின் உடல்நிலையை நினைத்து யாருமே காலம் தாழ்த்த விரும்பவில்லை. சதாசிவமும் கனிமொழியும் சேர்ந்து திருமண மண்டபத்தை பார்த்து முன்பதிவு செய்தனர். பத்திரிகை அடிக்கும் வேலை முதல் உறவினர்களுக்கு தகவல் சொல்வது வரை எல்லா வேலைகளும் வேகமாக நடந்தது. மிதிலா முகம் முழுவதும் வெட்கத்தோடு இருந்தாள். சத்யதேவின் முகத்தில் மட்டும் இன்னும் நம்ப முடியாத மகிழ்ச்சி. வாசுதேவனின் படம், நடிப்பு பயிற்சி, திருமண வேலை மூன்றும் ஒன்றாக வந்ததால் அவனுக்கு ஓய்வே இல்லை. ஆனால் அந்த அலைச்சலில் கூட அவனுக்குள் ஒரு சோர்வும் இல்லை. கனிமொழியும் மேகலாவும் அருகருகே அமர்ந்து திருமண பட்டியலை எழுதி கொண்டிருந்தார்கள். சீர்வரிசை இதெல்லாம் போதுமா என்று கனிமொழி கேட்டார். மேகலா சிரித்தார். என் மகளுக்கு நான் செய்ய நினைச்சதில் பாதியை கூட செய்ய முடியல. இதை விட அதிகமாக எதுக்கு? அவள் சந்தோஷமாக வாழணும், அதுதானே எனக்கு பெரிய சீரே. கனிமொழி அவருடைய கையை பிடித்து கொண்டார். நீ மனசை போட்டு குழப்பிக்காத மேகலா. இந்த கல்யாணம் உன் மனசு நிறையிற மாதிரி தான் நடக்கும். திருமண நாளும் வந்தது. அதிகாலை முதலே மண்டபம் உறவினர்களால் நிரம்பி வழிந்தது. நாதஸ்வரம் முழங்கி கொண்டிருந்தது. மணமகன் அலங்கார உடையில் மேடையில் அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்தில் பட்டுப்புடவையில் மல்லிகைப்பூ மனம் வீச வெட்கம் கலந்த புன்னகையோடு மிதிலா உள்ளே வந்தாள். அவளை பார்த்த அந்த நொடி சத்யதேவின் கண்கள் அவளை விட்டு அகலவே இல்லை. இவளுக்காகத்தான் இத்தனை வருடம் போராடினேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான். ஐயர் மங்கள நேரத்தை அறிவித்தார். மேகலாவும் கனிமொழியும் அருகருகே நின்றனர். சதாசிவம் மகளின் கையை பிடித்து சத்யதேவின் கையில் வைத்தார். என் பேத்தியை சந்தோஷமா பார்த்துக்கோ என்றார் கண் கலங்கியபடி.
சத்யதேவ் அவளுடைய கையை இறுக பிடித்தான். கண்டிப்பா தாத்தா என்றான். கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று ஐயர் குரல் கொடுத்தார். மேளம் முழங்கியது. அந்த மங்கள ஒலிக்கு நடுவே சத்யதேவ் மிதிலாவின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை கட்டினான். அடுத்தொனி மேகலா கண்களை மூடி இறைவனை மனதார நன்றி கூறி வேண்டினாள். அவரது பல வருட பயம் அந்த ஒரு நொடியில் கரைந்து போயிருந்தது. மணமக்கள் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். மேகலாவின் காலில் விழுந்த மிதிலாவை எழுப்பியவர் அவளை நெற்றியில் முத்தமிட்டார். பிறகு சத்யதேவியும் அருகில் அழைத்தார். இருவரின் கைகளையும் ஒன்றாக பிடித்து கொண்டு இனிமே ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும் என்றார். சத்யதேவ் தலையசைத்தான். இந்த வாக்குறுதியை நான் உயிருள்ள வரைக்கும் காப்பாற்றுவேன் என்றான் உறுதியாக. அந்த வார்த்தையை கேட்ட மேகலாவின் கண்களில் முழுமையான நிம்மதி பரவியது. திருமணம் முடிந்து 1 வாரம் கடந்திருந்தது. சத்யதேவ் நடித்து வந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பும் முழு வேகத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. திருமண வாழ்க்கையும் நடிப்பு வாழ்க்கையும் இரண்டையும் சமநிலையோடு கொண்டு செல்ல முயன்றான் அவன். மிதிலாவும் வேலைக்கு சென்று வந்தாள். காலை கணவனை வழி அனுப்பி வைப்பதும் மாலை அவன் திரும்பி வரும் வரை காத்திருப்பதும் அவளுடைய அன்றாட மகிழ்ச்சியாக மாறியிருந்தது. மேகலாவும் மகளை அடிக்கடி பார்க்க வந்து போய்க் கொண்டிருந்தார். மகளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை பார்க்கும் போதெல்லாம் இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று மனதிற்குள் சொல்லிக் கொள்வார். ஒரு நாள் அதிகாலை சத்யதேவும் மிதிலாவும் மேகலாவை பார்க்க வீட்டுக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் மேகலா பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு வெளியில் வந்தார். இருவரையும் பார்த்ததும் முகம் மலர்ந்தார். வாங்கடா என்று அருகில் அமர வைத்தார். சில நிமிடங்கள் மூவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர். திடீரென்று மேகலா மிதிலாவின் தலையை வருடினார். நீ சந்தோஷமா இருக்கியாடாமா என்று கேட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா என்று மிதிலா சொல்லி சிரிக்க அந்த கேள்வியை சத்யதேவிடம் திருப்பினார். சத்யா, நீ என் மகளை நல்லா பார்த்துக்கிறியா? சத்யதேவ் உடனே அவர்களை கையில் பிடித்து கொண்டான். இந்த கேள்வியை இனிமேல் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க ஆண்டி. அவள் என்னோட உயிர். அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். மேகலா திருப்தியாக புன்னகைத்தார். இந்த பதில் போதும் எனக்கு என்றார். அன்று மாலை மேகலா சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறேன் என்று தன் அறைக்குள் சென்றார். நேரம் கடந்தும் அவர் வெளியே வரவில்லை. மிதிலா கதவை தட்ட அம்மா பதிலில்லை. மீண்டும் தட்ட அமைதியே. பதற்றமடைந்த சதாசிவம் கதவை திறந்தார். படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தார் மேகலா. முகத்தில் ஒரு சிறிய புன்னகை. அவர் அசைத்து பார்க்க எந்த அசைவுமே இல்லை. மேகலா என்ற சதாசிவத்தின் குரல் உடைந்து போனது. அந்த குரலை கேட்டு ஓடி வந்த மிதிலா அம்மா என்று கதறியபடி அவர் மேல் விழுந்தாள். சத்யதேவும் கனிமொழியும் உடனே வந்து சேர்ந்தார்கள். மருத்துவர் வந்து பார்த்துவிட்டு அமைதியாக சொன்னார். தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிருக்கு. அந்த ஒரு நொடி வீடு முழுவதும் அழுகை சத்தத்தால் நிரம்பியது. மிதிலா தாயின் கைகளை பிடித்தபடி கதறி கதறி அழுதாள். அம்மா, என்னை விட்டுட்டு போகாதம்மா என்று அழுது அவளை தாங்கி பிடித்தான் சத்யதேவ். அவளுடைய தோளில் கை வைத்தபடி மிதிலா என்று அழைத்தான். அவள் அவன் மார்பில் சாய்ந்து உடைந்து அழுதாள். அந்த நேரத்தில் கனிமொழி அமைதியாக மேகலாவின் முகத்தை பார்த்தார். கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு மேகலா. உன் மகளை நல்ல கையில் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக போயிட்ட என்று மெதுவாக சொன்னார். மேகலாவின் முகத்தில் இருந்த அந்த அமைதியான புன்னகை அவர் மனநிறைவோடு இந்த உலகை விட்டு பிரிந்ததை சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தது. 1 வருடம் ஓடி முடிந்தது. சென்னையின் பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டலின் திரைப்பட விருது வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என்று அனைவருமே அந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தனர். அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது இயக்குனர் வாசுதேவன் இயக்கிய திரைப்படம். அந்த படத்தின் மூலம் அறிமுகமான புதுமுக நடிகர் சத்யதேவ். முதல் படத்திலேயே அவரது இயல்பான நடிப்பு ரசிகர்களையும் விமர்சகர்களையும் ஒரு சேர கவர்ந்திருந்தது. சிறந்த அறிமுக நடிகருக்கான விருது என்று அறிவிப்பாளர் அறிவித்ததும் அரங்கமே அமைதியானது. இந்த ஆண்டுக்கான விருது பெறுபவர் சிறிய இடைவெளிக்கு பிறகு சத்யதேவ் என்று அறிவித்தார். அரங்கம் முழுவதும் கரவொலி அதிர்ந்தது. கனிமொழி கண் கலங்கினார். மிதிலா 2 கைகளையும் இணைத்து இறைவனுக்கு நன்றி சொன்னாள். புன்னகையோடு மேடையை நோக்கி நடந்தான் சத்யதேவ். விருதை வாங்கியவன் சில நொடிகள் அதை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மைக்கின் முன் நின்றான். இந்த விருது என்று ஆரம்பித்தவன் சிறிது நேரம் பேச முடியாமல் நின்றான். கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டவன், இந்த விருது எனக்கு கிடைத்த விருதில்லை, என்னை நம்பிய என் இயக்குனர் வாசுதேவன் சாருக்கு கிடைத்த விருது. அரங்கம் கைத்தட்டியது. அடுத்தது அவன் குரல் மெதுவாக உடைந்தது. என்னை வயிற்றில் சுமந்து 28 வருடம் கஷ்டப்பட்டு வளர்த்த என் அம்மா கனிமொழிக்கு கிடைத்த விருது.
கனிமொழியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இன்னொரு அம்மா என்று சொன்னவன் மேடையில் இருந்த பெரிய திரையை பார்த்தான். அதில் மேகலாவின் புகைப்படம் தோன்றியது. என்னை என் அம்மாவுக்கு அடுத்தபடியாக நம்பியவர், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கடைசி வரைக்கும் நினச்சவர். இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லை. இந்த விருதை மேகலா அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். அந்த அறையில் இருந்த பலரின் கண்களும் கலங்கின. வாசுதேவன் எழுந்து நின்று கைத்தட்டினார். அவரை தொடர்ந்து அரங்கம் முழுவதும் எழுந்து நின்று கைத்தட்டியது. விழா முடிந்த இரவு சத்யதேவ், மிதிலா, கனிமொழியுடன் நேராக மேகலா சமாதிக்கு சென்றார்கள். விருதை அந்த சமாதியின் முன் வைத்து அமைதியாக நின்றான் சத்யதேவ். ஆன்ட்டி என்று மெதுவாக சொன்னான். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, என் மகளை நீ தான் பார்த்துக்கணும். அந்த வாக்குறுதியை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் காப்பாற்றுவேன். மிதிலா அமைதியாக அவன் கைகளை பிடித்து கொண்டாள். கனிமொழி வானத்தை நோக்கி பார்த்தார். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்குது மேகலா என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டார். அந்த இரவு வானத்தில் முழு நிலா அமைதியாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த நிலவைப் போலவே அவர்களுடைய வாழ்க்கையும் முழுமையடைந்திருந்தது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.